தீபதையே அரஹர மகாதேவ நம வள்ளி தெய்வ சேனாபதையே அரோகரா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி வெற்றிவேல் முருகனுக்கரோகரா சக்திவேல் முருகனுக்கரோகரா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியம் அம்பலத்துள் ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். மெய்யன்பர்களே, சைவம் தழைக்க நல்ல அரும்பணிகளை ஆற்றி வரும் சைவ சமய பக்தஜன சபையிலே இன்றைய தினம் சிவத்தொண்டே சிறு தொண்டு, சிறு தொண்டே சிவத்தொண்டு என்கிற தலைப்பில் சிறுதொண்ட நாயனாருடைய சரித்திரத்தினை எல்லாம் வல்ல செக்கிழார் பெருமான் 12ஆம் திருமுறையிலே எடுத்து ஓதியவாறு நாம் அனுபவித்து மகிழ இருக்கிறோம். நாவுக்கரசு நாயனார் சொல்லும் பொழுது தேவாரத்தில் குறிப்பிடுவார், பக்தனாய் பாடமாட்டேன் பரமனே பரமயோகி, எத்தினால் பக்தி செய்கேன் என்னை நீ இகழ வேண்டா, முத்தனே முதல்வா தில்லை அம்பலத்தாடுகின்ற அத்தா உன் ஆடல் காண்பன் அடியனேன் வந்தவாறே என்று குறிப்பிடுவார். இறைவனுக்கு ஒரு பக்தனாக நான் பாடமாட்டேன் என்றவர் 81 ஆண்டுகள் உழவார பணி செய்த அப்பர் பெருமான். அவர் தம்முடைய தேவாரத்திலே நாவுக்கரசு நாயனார் குறிப்பிடுகிறார், எத்தினால் பக்தி செய்கேன், நான் எதை கொண்டு உனக்கு பிரியமான ஒரு பக்தியை தொண்டை செய்து நான் முக்தி பெறுவது? காரணம், அருளாளர்களான 63 அடியார்களும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பக்தியினாலே இறைவனை மகிழ்வித்து தம்முடைய திருத்தொண்டினாலே சிவத்தொண்டினாலே சிவமாம் பேறு பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்லணும்னா, ஒரு மலர்களை மாலையாக கட்டி கொடுத்தே சிவனடியார்களே ஒருவரானவர் முருகநாயனார். ஒரு குழல் இசைத்து சிவகானம் பாடி முக்தியை பெற்றவர் ஆனாய நாயனார் என்கிற நாயனார். அதுபோல ஒரு அன்னம் பாதித்து இறைவனுடைய அடியாராக மாறியவர் காரைக்கால் அம்மையார். தன் கண்ணையே 6 நாளிலே பக்தியினாலே கொடுத்து இறைவனுடைய சிவத்துண்டுக்கு பாத்திரமானவர் கண்ணப்ப நாயனார். இப்படி 63 நாயன்மார்களும் 63 வழிகளிலே பக்தி செய்திருக்கிறார்கள். இதை சிறப்பித்து அப்பர் பெருமான் தம்முடைய தேவாரத்தில் சொல்லும் பொழுது, எத்தினால் பக்தி செய்கேன், ஒரு துணி துவைத்து செய்ய வேண்டும், சிவனடியாருக்கு துணிகளை துவைத்து கொடுத்து சலவை தொழில் செய்து அதன் மூலம் நான் சிவத்தொண்டு புரியலான்னா அதை ஒரு அடியார் பண்ணியிருக்கார். ஒரு விளக்கேற்றி வழிபாடு பண்ணலான்னா நமினந்தி அடிகள் என்பவர் நீராலே விளக்கரித்து சிவனடியாராக மாறியிருக்கிறார். இப்படி எத்தனையோ அடியார்கள் என்னென்ன விதமாகவெல்லாம் பக்தி செய்திருக்கிறார்கள். நான் எத்தினால் பக்தி செய்வேன், இவர்கள் செய்யாத ஒரு பக்தியை நான் எப்படி செய்ய போகிறேன் என்று குறிப்பிடுவார். இதற்கெல்லாம் மகுடம் வைத்தார் போலே, தொண்டர்களிலேயே நான் சிறு தொண்டன் என்று தன்னை மிக பணிவாக அழைத்து கொண்ட ஒரு நாயன்மார் இருக்கிறார் என்றால் அவர் பரஞ்சோதியார் என்கிற நாயன்மார் தான். அவருக்கு இயற்பெயர் பரஞ்சோதியார் என்றாலும் அவர் செய்த
அந்த சிவ தொண்டினாலே அவர் நான் சிவனுக்கு செய்த சிறு தொண்டன் என்று தன்னை தொண்டர்களிலே சிறியவனாக அழைத்துக் கொண்டார். திருத்தொண்டத்தொகை என்றே 60 அடியார்களுக்காக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடித்தந்தார். அவர் சொல்லும் பொழுது அடியார் 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 அவர்க்கும் அடியேன் என்று தெரிவிப்பார். சிவபெருமானுக்கு எத்தனையோ அடியார்கள் திருத்தொண்டு செய்திருக்கிறார்கள். அந்த அடியாருக்கு 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 அடியேனாக நான் மாறுவேன் என்று 60 அடியார்களையும் குறிப்பிட்டு அவர்களுக்கு நான் அடியவன் சிறியவன் என்று தன்னை வினயமாக குறிப்பிட்டார் சுந்தர பெருமான். அதிலே ஒரு சிறப்பு என்னவென்றால் திருத்தொண்டு தொகையில் 60 அடியார்களை மட்டும் பாடலை, அதை தாண்டி நமக்காகவும் சிவனுக்கு இதை தவிர என்னெல்லாம் தொண்டு செய்ய முடியுமோ அதை செய்தவர்களெல்லாம் கூட சிவனடியார்கள், அவர்களுக்கு நான் அடியவன் என்று தன்னை தாழ்த்தி பாடிக்கொள்கிறார். அப்படி சொல்லும் பொழுது ஒரு பாட்டில் சொல்றார், பக்தனையே பாடுவார்கள் அடியாருக்கும் அடியேன், சித்தத்தை சிவன்பால் வைத்தாருக்கும் அடியேன், முப்போதும் திருமேனி திண்டுவாருக்கு அடியேன், முழுநீர் பூசிய முனிவர்க்கு அடியேன், அப்பாலும் அடிசார்ந்தார் அடியார்க்கும் அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே என்று பாடுகிறார். ஒரு திருநீர் சாதாரணமாக கோவிலுக்கு போனால் திருநீர் கொடுப்பாங்க. அந்த திருநீரை எட்டவருக்கெல்லாம் கூட நான் அடியவன் என்று சுந்தரர் நமக்கு பாடுறார். அவர் சிவபெருமானுக்கு அணுக்க தொண்டராகவே கையிலையிலே திருப்பணி செய்தவர். அவர் சொல்றார், திருநீர் எட்டிருந்தால் அந்த பக்தருக்கெல்லாம் நான் அடியேன், சிவபெருமானுடைய திருமேனியை தீண்டி அவருக்கு தொண்டு செய்வர்களுக்கெல்லாம் நான் அடியேன், சிவாய நமவென்று மனதிலே சிவனை சிந்திப்பவர்களுக்கெல்லாம் நான் அடியேன், உடம்பெல்லாம் திருநீர் பூசியவருக்கு அடியேன். இப்படி ஒரு சின்ன சின்ன சிவத்தொண்டு நம்மை அறியாமல் செய்தாலும் அவர்களெல்லாம் சிவபக்தர்கள், அவர்களுக்கு நான் அடியேன் என்று தன்னை தாழ விட்டு கொண்டு பேசுகிறார். அந்த வகையில அவர் 60 அடியார்களை போற்றி திருத்தொண்ட தொகை பாடினார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அப்படி பாடும் பொழுது திருத்தொண்ட தொகையில இந்த சிறு தொண்ட நாயனாருக்கு ஒரு வார்த்தை சொல்றார், திருச்செங்காட்டம் குடிமேய சிறுதொண்டருக்கு அடியேன். இந்த சிறுதொண்டர் எங்க அவதாரம் பண்ணினார்னா திருச்செங்காட்டங்குடி என்கிற சிவத்தலத்துல திருவபதாரம் பண்ணினார். இந்த செங்காட்டங்குடி என்கிற அந்த தலத்திலே கணபதீஸ்வரம் என்கிற தேவாரத்தலம் அமைந்திருக்கிறது. அந்த கணபதீஸ்வரம் என்கிற தேவார தலத்திலே இந்த சிறுதொண்ட நாயனார் வந்து பிறந்தார். இவர் காவேரி கரையில இருக்கக்கூடிய செங்காட்டங்குடி இறைவனை அருளை பெற்ற காவிரி கரை என்று செக்கிழார் பெருமான் திருத்தொண்டர் புராணத்துல 12ஆம் திருமுறையில இவர் பிறந்த ஊரினுடைய பெருமை முதல்ல சொல்றார். காவேரி திருநாட்டு பதங்காட்டும் செங்காட்டங்குடி. ஒரு ஊரினுடைய பெருமை என்பது நீரினாலே புகழ் பெறும். நீர்வளம், நிலவளம், தானிய வளம் என்று 3 வளங்களை சொல்வார்கள். எந்த ஊர்ல எந்த பகுதியில் இந்த 3 வளங்கள் நிறைந்திருக்கிறதோ அது வளமையான பதி. அது மாதிரி தாயுமானவர் சொல்றார், தேவார தலங்கள்னு 274 தலங்கள் நம்முடைய அருளாளருடைய தேவாரங்களினாலே சிறப்பிக்கப்பட்ட சிவாலயங்கள். அந்த 274 தலங்களுக்கு ஏன் அந்த பெருமை அப்படின்னா, அருளாளர் பாடியதால் மட்டுமில்லை, தாயுமானவர் அற்புதமாக ஒரு பாடல்ல சொல்றார், மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் பகிர்ந்தோருக்கு வார்த்தை சொல்ல சத்குரு வாய்க்கும் பராபரமே. ஒரு சிவாலயம் புகழ் பெறுகிறது என்றால் அதனுடைய புகழுக்கு 3 சிறப்பு காரணங்கள் இருக்கணும் என்று தாயுமானவர் சொல்றார்.
அது என்ன சிறப்பு காரணம்னா, ஒன்று மூர்த்தி, அங்க இருக்கக்கூடிய மூர்த்தி வரம் தருபவராக, இதற்கு முன்பாக யாராவது ஒரு இடத்துல வரம் பெற்ற வரலாறு உடைய மூர்த்தியாக இருக்கணும், அது மூர்த்தி. அடுத்து தலம், அந்த தலத்துக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கணும். இந்த தலத்தில் இந்த அருளாளர் பிறந்திருக்கிறார். இப்போ திருவொற்றியூர் சொல்லும் பொழுது பட்டினத்தார் பிறந்தபதி சொல்றோம். திருவொற்றியூர் சொல்லும்போது பட்டினத்தார் பிறந்தபடி, திருவான்மையூர் சொல்லும்போது பாம்பன் சுவாமிகள் அங்கே நிர்விகல்ப சமாதி அடைந்தபதி. இப்படி அருளாளர்களுடைய தொடர்புடைய கஷேத்திர விசேஷம் தலம். அதுக்கடுத்து மூர்த்தி, தலம், தீர்த்தம், ஜல விசேஷம், நீர் நிறைந்திருக்க வேண்டும். அப்படி இந்த செங்காட்டங்குடி எப்படி இருக்குன்னார், காவேரி திருநாட்டு வளம் காட்டும் செங்காட்டங்குடி. காவிரியினாலே சூழப்பட்ட வளமையான வளம் காட்டும் செங்காட்டங்குடி, வளமையான ஊர். அங்க போய் ஒருத்தர் கெட்டு போனார் அப்படின்னு சரித்திரம் இதுவரை கிடையாது. அவ்வளவு வளம் மிக்க ஊர். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எதுக்காக நம்ம இந்த புராணங்கள், இதிகாசங்கள், அப்புறம் திருத்தொண்டர் புராணங்கள் இதெல்லாம் ஏன் படிக்கணும் அப்படின்னா, நம்முடைய பாரதத்தினுடைய பெருமை, நம்ம இந்து தர்மத்தினுடைய பெருமை, நம் முன்னோர்கள் நமக்காக கொடுத்து விட்ட போன பண்பாடு, அந்த கலாச்சாரம், நம்முடைய ஆன்மீக வளம், இதெல்லாம் பின் சந்ததியினர் தெரிந்து கொள்வதற்குத்தான் இதையெல்லாம் வரலாறாக எழுதி வைத்து விட்டு சென்றிருக்கிறார். அப்போ ஒரு ஊர் எப்படி இருந்திருக்குன்னா, வளம் பெறும் ஊராக அங்க நீர்நிலைகள் நிறைந்திருக்கணும். அது மாதிரி காவேரி நிறைந்திருந்த நீர். காவிரி என்பதே சிவபெருமானுடைய தலையில இருந்த கங்கை, அவளுக்கு வானதின்னு பேரு, மகாநதின்னு பேரு. அந்த கங்கை சிவபெருமானுடைய சிரத்திலிருந்து பகீரதன் வேண்ட தன்னுடைய மூதாதையர்கள் எல்லாம் 60,000 பேர் அவருடைய மூதாதையர்கள், பகீரதனுடைய மூதாதையர்கள் கபிலருடைய சாபத்தினாலே சாம்பலாக போனார்கள். அவர்கள் நற்கதி பெற வேண்டும் என்று சிவனாரை நோக்கி தவம் இருந்து கங்கையை பூமிக்கு கொண்டு வந்தார். அந்த கங்கைய அகத்தியர் கமண்டலத்துல அடக்கி வச்சுட்டார். உடனே இந்த கங்கையை பூமியில விரிக்க வேண்டும் என்று விநாயக பெருமான் தான் இறங்கி அந்த அகத்தியருடைய குண்டிகை என்கிற கமண்டலத்திலே இந்த தீர்த்தத்தை ஒரு காகத்தின் வடிவிலே அதை கவிழ்த்து விட்டு நீரை ஓட விட்டார். கா என்றால் காகம், விரித்தல் என்றால் மண்ணிலே அதை ஓட விட்டது பரவலாக. ஆக கா விரித்ததுனால அதுக்கு காவேரி அப்படின்னு பேர். இந்த காவேரி பொன்னும் மணியும் நிரம்ப கொண்டு அலைகளினாலே சேர்ப்பதனால பொன்னி நதி பேர். இப்படியெல்லாம் ஒரு பெரிய தீர்த்தங்கள்ல வரலாறு மிக்கது, தெய்வ சம்பந்தமுடைய, தெய்வ சாநித்தியமுடையது காவேரி. அந்த காவேரி தீர்த்தக்கரையில எந்த கணபதி காவிரி கொண்டு வந்தாரோ அந்த கணபதியினுடைய பெயரால விளங்கக்கூடிய தேவாரத்தலம் கணபதீஸ்வரம் என்கிற திருச்செங்காட்டங்குடி. அந்த குடியில இந்த சிறுதொண்டர் பிறக்கிறார். இவர் பிறந்தது மாமாத்தியர் குலம் என்கிற மருத்துவர் குலம். இன்னைக்கெல்லாம் ஆயுர்வேதம் அப்படின்னு வைத்தியம் பார்க்கக்கூடியவரெல்லாம் கிராமங்கள்ல இன்னைக்கு உண்டு. பாட்டி வைத்தியம், பரம்பரை சித்த வைத்தியம், நாட்டு வைத்தியம், இப்படியெல்லாம் ஆயுர் வைத்தியம், இப்படியெல்லாம் அந்த வைத்திய சாஸ்திரங்கள்லாம் பரம்பரையா குருகுலமாக கல்வி பயின்று பரம்பரையாக செய்யக்கூடியவர்கள் கிராமங்கள்ல இன்னைக்கு இருக்காங்க. அங்கெல்லாம் ஒரு நோய் நொடி வராது. அவங்க கண் பார்வைப்பட்டால் நோய்கள் தனியும். அவர்கள் குளிகை கொடுத்தா, மருந்து கொடுத்தா அந்த நோய் விட்டுவிடும். அதான் வள்ளலார் கூட பண்ணார், நல்ல மருந்தின் மருந்து சுகம் நல்கும் வைத்தியநாத மருந்து. இன்னைக்கும் நீங்க சீர்காழிக்கு பக்கத்துல போனீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோவில், இந்த அங்காரக தலம், நவகிரகத்துல செவ்வாய்க்கு உரிய பரிகார தலம் வைத்தீஸ்வரன் கோவில். அங்க சுவாமிக்கு பேரு வைத்தீஸ்வரன், அம்பாள் தையல் நாயகி.
அங்க நல்ல மருந்து சுகம் நல்கும் வைத்திய நாத மருந்து, வைத்தியநாதனா இருக்க, மருந்துமாகி மந்திரமாகி தீராத நோயெல்லாம் தீர்ப்பான் தன்னை என்கிறது தேவாரம். பகவான் மருத்துவனா இருக்காரு. அவருடைய வம்ச வழியில, ஈசனுடைய வம்ச வழியில இந்த செங்காட்டங்குடியில மாமாத்தியர் என்கிற குலம், அவர்கள் மருத்துவர்கள். இந்த மருத்துவ குலத்துல பரஞ்சோதியார் என்பவர் பிறந்திருக்கார். எப்படி சிவன் வைத்தீஸ்வரனோ அவருடைய அம்சபூதராக மாமாத்தியர் குலத்துல திருச்செங்காட்டங்குடியில பிறந்தாரே. ஒரு பேர் என்ன வச்சிருக்காங்க? பரஞ்சோதி. வள்ளலார் சொல்ல ஜோதி 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 சுயம், ஜோதி 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 பரம், ஜோதி 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 சிவம் என்று 3 ஜோதி குறிப்பிடுவார். சிவபெருமானுக்கு 3 ஜோதிகள் உண்டு. அவருடைய இடது கண் சந்திரன், வலது கண் சூரியன், ஊர்த்வ நேத்திரமான நெற்றிக்கண் நெருப்பு என்கிற அக்னி. இப்போ சமீபத்தில் அண்ணாமலை ஜோதி நான் பார்த்தோம். அந்த ஜோதி வழிபாடு தான் வள்ளலார் பண்றார். அதுல அந்த 3 ஜோதி சொல்றார். ஜோதி 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 சுயம். முதல்ல சுயம் ஜோதி. சுயம் ஜோதி யாருன்னா நாம தான். ஒவ்வொருத்தரும் இந்த பூமியில பிறந்திருக்க ஒவ்வொரு உயிரும் சுயம் ஜோதி. சுயமா அந்த ஜோதி நமக்குள்ள இருக்கு ஹிருதயத்துல. அப்பதான் ஆடல் வல்லார். இதுக்கு அநாகதம்னு பேர். இந்த இடத்துல 6 ஆதாரங்கள்ல ஹிருதயத்துக்கு அநாகதம் அப்படின்னு பேர். ஆகதம்னா ஒருத்தர் கீ கொடுத்து மணி அடிச்சா அதுக்கு ஆகதம்னு பேரு. ஆனா அது மாதிரி ஒருத்தர் இயக்காம தானாவே ஆடிட்டே இருக்குன்னா அது அநாகதம்னு பேரு. எப்படி சுத்தம் அசுத்தம் மாதிரி ஆகதம் அநாகதம். ஆகதம்னா ஒருத்தர் இயக்கணும், அநாகதம்னா இயக்குவாரே இல்லாம தானே தன்னை இயக்கிக் கொள்வது அநாகதம். தானே முளைத்தான் கான் அப்படின்லாம் தேவாரம் பாடுறது. அப்படி இந்த கிருதயம் பாருங்க, யார் தினம் கீ கொடுக்குறாருக்கு? நாம தூங்கிடுறோம், நாம சோம்பேறியா உட்காந்துருக்கோம், வேலை செய்யாம உட்காந்துருக்கோம், என்ன எதுவுமே செய்யாம உட்காந்துருக்கிறது நாம செய்வோம். ஆனா அது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதா? நாம ஒரு வேலை செஞ்சுட்டு 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கிறோம். போதும், முடிஞ்சது, இப்போ வேலை பண்ணது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். அப்படி ஹிருதயம் ரெஸ்ட் எடுத்தா என்ன ஆகுது? ஒரு செகண்ட் கூட ரெஸ்ட் எடுக்கிறது இல்லை. நம்முடைய உயிர் போன பிறகு கூட 2 நிமிஷம் இதயம் துடிச்சுட்டு இருக்கோன்னு இன்னைக்கு அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப செத்த பிறகு கூட இதயம் ஓட்டத்தை நிறுத்த நேரம் பிடிக்கிறது. அவ்வளவு ஓட்டம், அது ஓடிக்கிட்டே இருக்கு, நிக்கிறதே இல்லை இல்லையா? அது மாதிரி, அதனால இதுக்கு அநாகதம்னு பேரு. அப்படி இறைவன் சுயம் ஜோதி அப்படின்னா நாம தான். நம்ம உடம்புல இருக்கிற ஹிருதயத்துல ஆடல் வல்லான் எப்பவுமே இருக்கான். அவன் ஆடிண்டே இருக்கான், நாம ஆடிட்டு இருக்கோம். அவன் ஆட்டத்தை நிறுத்தினா நாம அடங்கி போயிடுவோம். அதனால அவருக்கு ஆடல் வல்லான் இருக்கிற இடத்துக்கு பேர் தான் சுயம் ஜோதி அப்படின்னு பேரு. ஜோதி 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 சுயம். அடுத்து ஜோதி 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 பரம். இன்னொரு ஜோதி இருக்கு. இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற ஜோதிக்கு அண்ட ஜோதின்னு, பிண்ட ஜோதின்னு பேரு. இது ஒரு பிண்டம். இந்த பிண்டத்துல இருந்து உள்ள ஜோதி பிண்ட ஜோதி. வெளியில இருக்கிறது அண்டம். 8000 அண்டங்கள் இருக்கு. அந்த அண்டத்துல ஒரு ஜோதி இருக்கு. சூரியனா பாக்குறோம், கண் பார்க்கக்கூடிய கடவுள் அப்படின்னு காலையில இருந்து சூரிய நமஸ்காரம் பண்றோம். அந்த சூரியனை யார் எழுப்புறா? அந்த சூரியனை யார் தூங்க பண்றா? சூரியன் தூங்குறானா? இல்ல, நாம தூங்குற நேரத்துல அவன் வேற ஒரு இடத்துல போய் ஒளியை பரப்பின்னு இருக்கான். அவ தூங்குற நேரத்துல நமக்கு ஒளி பரப்பின்னு இருக்கான். அப்போ 24x7 365 டேஸும் சூரியனை தூக்கம் உண்டானா கிடையாது. அந்த ஜோதி எப்பவும் பரஞ்சோதியா என்னைக்கு நிலைச்சுட்டு இருக்கு. அதுதான் பரமேஸ்வரன். அது அண்ட ஜோதி. அது அண்ட ஜோதி, இது பிண்ட ஜோதி. இப்போ இந்த 2 ஜோதியுமே இருந்தாதான் சிவமாக முடியும். அது எப்படின்னா, மகாதேவன் ஐயா சொல்லி நான் கேட்டிருக்கேன் அவருடைய சொற்பொழிவுல. அப்பெல்லாம் குழந்தையா சைவ சமய பக்த சபைக்கு படிக்கிற காலத்துல இங்க கேட்பேன். மகாதேவன் ஐயா இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு. அவர் தான் என்ன சைவ சமய பக்த சபைக்கு பேச அழைத்து வந்ததே முதல்ல மகாதேவன் ஐயா தான். அவருடைய பேச்செல்லாம் கேட்கும்போது அவருக்கு அருளாளர்கள் அவர்கள்லாம் அவங்க சொன்னதை கேட்டு இன்னைக்கு நாங்கள்லாம் பெரும்போட்டு இருக்கோம். அவர் ஒரு சொன்னார், ஆகாசத்துல ஒளி சூரியன் இருக்கு, சூரியன் போனா சந்திரன் இருக்கு, சந்திரன் போனா நெருப்பு இருக்கு. காலையில சூரியன் ஒளி கொடுக்குறான், மாலையில சந்திரன் ஒளி கொடுக்குறான். இந்த 2 இல்லாத அமாவாசை ராத்திரி ஒன்று இருக்கு பாருங்க. அப்போ நெருப்பந்தத்தை ஏற்றி வச்சு கிராமத்துல விளக்கேற்றி வச்சு பொழுதை கழிச்சிருவோம். அப்ப நெருப்பு. இந்த 3 ஒளி அண்டத்துல கொடுக்கறது.
இப்ப பிண்டத்துல கண்ணு ஒளின்னு ஒண்ணு இருக்கு. வெளியில விண்ணொலி, இங்க கண்ணொளி. இப்ப அண்டத்துல ஒளி இருக்கு, ஆனா நம்ம பிண்டத்துல கண்ணொளி இல்லை. கண்ணு குருடு, 2 கண்ணும் குருடுனா எதையாவது பார்க்க முடியுமா அந்த உலகத்துலன்னா ஒரு பொருளையும் பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாது? ஏன்னா எனக்கு கண் இல்லை. ஆனா உலகமெல்லாம் ஒளி இருக்கு. உலகமெல்லாம் ஒளி இருந்தாலும் எனக்கு உள்ளொளி இல்லைன்னா ஒரு பொருளையும் பார்க்க முடியாது. சரி, எனக்கு நல்லா கண்ணு பளிச்சுன்னு இருக்கு, கண்ணாடியே போட வேணாம். ஆனா உலகத்துல அமாவாசை இருட்டா இருக்கு, தீப்பந்தம் இல்லை, வெளிச்சம் இல்லை, கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா எதையாவது பார்க்க முடியும். ஒண்ணுதான் கண்ணு நன்னா தெரியுது அப்படின்னா பார்க்க முடியுமான்னா பார்க்க முடியாது. ஏன்னா புற ஒளி இல்லை. கண்ணுல ஒளி இருக்கு, விண்ணுல ஒளி இல்லை. அப்ப ரெண்டுமே இருந்தாதான் சிவத்தை பார்க்க முடியும். அப்ப ரெண்டுமே முக்கியம். அண்ட ஜோதி முக்கியம், பிண்ட ஜோதி முக்கியம். அதுதான் அருணாச்சல ஜோதின்னு, அகார உகார மகாரமான அருணாச்சல ஜோதின்னு கார்த்திகை மாசத்துல நாம தீப ஜோதியா ஏற்றுகிறோம். அந்த வழிபாடு தான், தத்துவ வழிபாடு தான் அண்ணாமலையார் தீப தரிசனம் நம்ம கொடுக்கிறார். இந்த ஆத்ம ஜோதி அகர ஜோதியாய் இருக்கிற அந்த அண்ட ஜோதியான நெருப்பிலே இந்த ஒளி கலந்து குண்டிலிட்ட விளக்காக இந்த உலகத்துக்கு ஒளியை தர வேண்டும். அப்படின்னா சுயம் பிரகாசனான நீ சிவப்பிரகாசமாக மாற வேண்டும். அதுதான் வள்ளலார் காட்டி கொடுத்தார் ஜோதி வழிபாடு இல்லையா? அப்ப இவர் பறக்கும் போதே எப்படி பிறந்திருக்கார்? இவர் பேரு பரஞ்சோதியார். பரத்திலே இருக்கிற சிவ ஜோதியே சிறுதொண்ட நாயனாராக பிறந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்போ இவர் எப்படி இருக்காருன்னா 3661 பாடல்ல இந்த பரஞ்சோதியாருடைய பண்பை பற்றி சேக்கிழார் 12ஆம் திருமுறையில திருத்தொண்ட புராணத்துல ஒரு பாடல்ல சொல்றார். நிலவிய அத்திருப்பதியில் நெடுஞ்சடையான் நெற்றடைவால் உலகில் வளர் உயிர்க்கெல்லாம் உயர்காவர் தொழில் பூண்டு மலர் புகழ் மாமாத்திரதம் குலம் பெருக வந்துள்ளார் பலர் புகழும் திருநாமம் பரம் ஜோதியார் என்பார். எப்படி வந்திருக்காருன்னா, அவர் பிறந்திருக்கக்கூடிய ஊர் திருச்செங்காட்டங்குடி என்கிற கணபதீஸ்வரம். 274 தேவார தலங்கள்ல ஒன்னது. காவேரி வலம்பொழிக்கும் நாடு. அங்க மாமாத்தியர் குலம் என்கிற மருத்துவர்கள், ஆயுர்வேத மருத்துவம் செய்யக்கூடிய மருத்துவர் குலத்துல இந்த சிறுதொண்ட நாயனார் பிறந்திருக்காரு. இவருக்கு இயற்பெயரா அமைந்தது பரஞ்சோதியார். பரஞ்சோதியார் என்பார். இவர் ஆயுர்வேதம்ன்ற மருத்துவம் மட்டும் கத்துக்கலங்க, வடநூல்கள் சமஸ்கிருத நூல்கள் நிறைய படிச்சிருக்காரு, அந்த கலைகள்லாம் கற்றிருக்காரு. அது போல படைக்கலன்கள், ராஜாக்கு படைக்கலங்கள்லாம் செலுத்தக்கூடிய அந்த தொழிலையும் சிறப்பாக செய்திருக்கிறார். அதுபோல யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், ஒரு யானை வழி நடத்துற கூடிய மாவுத்தனா இருக்கக்கூடிய அந்த தொழில், குதிரை செலுத்தக்கூடிய குதிரை சேவகன், இதெல்லாம் இவர் கற்று தேர்ந்திருக்கார். இத்தனை பாண்டித்யம் நிறைந்தவர் இந்த பரஞ்சோதியார். ஆனாலும் சிவனடியார்களுக்கு ஒரு நாள் அன்னம் பாலிக்காம சாப்பிட மாட்டார். நம்ம பிறப்பு கொடுத்ததே இறைவன் சிவனுக்கு என்றுதான் கொடுத்திருக்காரு. அருணகிரியார் கந்தர் அனுபூதியின் 51 பாடல் கிளி ரூபத்துல திருவண்ணாமலை கோபுரத்துல உட்கார்ந்து, அந்த கிளி கோபுரத்துல உட்கார்ந்து பாடினாருங்க. அதுல ஒரு பாட்டுல சொல்றாரு, யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெறவேலவர் தந்தனால் பூமேல் மயல் தீர அறவை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீரினியேனர். நான் படிச்ச படிப்பு, யாமோதிய கல்வி எம் அறிவு, நான் படிச்ச படிப்பும் என்னுடைய புத்தியும் நான் எடுத்துன்னு வரலங்க பறக்கும்போது, தாமே பெற வேலவர் தந்ததனால் முருகன் எனக்கு கொடுத்தது. அதை கடனா கொடுத்துருக்காரு முருகன். நல்ல புத்தியும் நல்ல படிப்பும் முருகன் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு நல்ல குழந்தைகள் நல்லா படிக்கணும்னா முருகனை வழிபடணும், முருகனுக்கு விளக்கு போடணும். ஏன்னா இந்த இடம் இருக்கு பாருங்க, இதுதான் ஞாபக சக்தி ஸ்தானம். அதாவது நினைவாற்றல் பெருகக்கூடிய இடம் எதுன்னா இந்த 2 புருவங்களுக்கு நடுவில் இருக்கிற புருவ மத்தி. இந்த இடத்துக்கு என்ன பேருன்னா சுப்பிரமணியோகம்னு பேரு. இதைத்தான் வள்ளலார் நம்ம கந்தகோட்டத்துல பாடும்போது சண்முக துய்யமணி உன்முக செய்வமணி
சண்முக தெய்வமணியேன்னு பண்ணார். நம்ம நினைவாற்றலை தேக்கி வைக்கிற இடம் தாங்க இந்த இடம். அதனாலதான் இந்த இடத்துல எப்பவுமே ஒரு திலகம் வைக்காம இருக்கவே கூடாது. ஒரு திருநீரோ குங்குமமோ சந்தனமோ அவரவர் குலவழக்கப்படி இந்த பாழும் நெற்றியா விடக்கூடாது. ஏன்னா அது முருகன் அமர்ந்திருக்கிற தானம். ஒரு ஞான பண்டிதன், அப்பனுக்கே உபதேசம் பண்ண தகப்பன் சுவாமி. திருவேரகத்துல சுவாமி மலையில சுவாமி நாலாம் படை வீட்டுல அப்பாவுக்கே ஞானத்தை சொன்னவர். ஞான சரஸ்வதியை நாக்கில வச்சிருக்கிற பிரம்மாக்கே ஞானத்தை சொன்னவர். அப்ப ஞான ஸ்கந்தன், சுவாமிநாதன், ஞான பண்டிதன் அப்படின்னா முருகன் தான். இப்ப ஞான தாத்தாவன். சிவன் தான் ஞானத்துக்கு அதிபதினா அவருக்கே பாடம் சொல்லி கொடுத்த பேராசிரியர். இப்ப அவரை ஒரு குழந்தை பக்தியால ஆராதனை பண்ணினால், பாடினால், அப்போ அந்த குழந்தை பெரிய பண்டிதனா வரலாம். அதுதான் அருணகிரியார் திருப்புகளை பாடுறாருங்க. பக்தியால் யானுனை பல காலும் பற்றியே மாத்திரு புகழ் பாடி. பக்தியால் யானுனை பலகாலம் பற்றியே மாத்திருப்புகழ் பாடி. பெரிய புகழ்னா முருகனுடைய புகழ் தாங்க. மற்ற புகழ்லாம் வெறும் புகழ். முருகனுடைய புகழ் திருப்புகழ். அதை நான் பற்றி பாட வேண்டும் பக்தியாலே. அப்போ நான் பெரிய பண்டிதனாகலான்னு நமக்கு வழிகாட்டுக. இவர் என்ன பண்ணார்? சிவன் பரஞ்சோதியார், சிவநாமத்திலே தோன்றினவர். சிவன் தந்த செல்வம் என்று சிவனடியாருக்கு ஆக்கினார். ஒரு பாட்டுல சொல்றார், பிறக்கும் போது கொண்டு வந்தது ஏதுமில்லை. அம்மா வயிற்றுலேருந்து பிறகுற குழந்தை 4 தங்க பிஸ்கட் எடுத்துன்னு வந்தது சார் என் குழந்தை. இல்லை ஐயப்பன் மாதிரி கழுத்துல மணி கட்டின்னு மணிகண்டனா பிறந்தது சார். இல்லை மகாபாரத கர்ணன் மாதிரி கவச குண்டலத்தோட பிறந்தது சார்னு யாராவது தன் குழந்தை இந்த மாதிரி வந்தான்னு சொல்ல முடியுமா? வெறும் வெற்றிடம்போடு ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கிறது. நாமளும் பிறக்கிறோம், நம்ம குழந்தையும் பிறக்கிறோம். அப்போ பிறக்கும் போது கொண்டு வந்தது ஏதும் இல்லை. ஏதாவது கொண்டு வந்தோம் வரும்போது. சரி, போகும்போதா மூட்டை கட்டி எடுத்துன்னு போனேன் சார். எங்க அப்பா போனார். அவர் 1 கோடி ரூபாய் கையில் எடுத்துன்னு போயிருக்கார் சார். வானவீதிக்கு 28 சவரன் எங்க அம்மா எடுத்துன்னு போயிருக்காங்க சார். யாராவது சொல்ல முடியுமா? கொண்டு போவது பிறந்து மண் மீது போகும்போது கொண்டு போவது ஏதும் இல்லை. பிறக்கும் போது கொண்டு வரல, போகும்போது கொண்டு போக போறது இல்லை. அப்ப இருக்கும் இடையே தந்த செல்வம். பிறக்கும் போது வரல, போகும்போது போகல. இடையில இருக்கிற செல்வம் நீ சம்பாதிச்சியா? யார் கொடுத்தா? சிவன் தந்தது. இந்த பட்டந்தா சொல்ல, இருக்கும் இடையே வந்த செல்வம் எல்லாம் சிவன் தந்ததென்று கொடுக்கல் அறியாத குலாமருக்கு என் செய்வேன் கட்சி ஏகம். இது சிவன் கொடுத்த செல்வத்தை நீ கொடுக்கறதுக்கு யோசிக்கிறியே, உனக்கு கொடுத்ததே சிவன் தான்டா. அதை சிவனடியாருக்கு ஆக்கினால் நீ போற இடத்துக்கு புண்ணியமா மாத்திட்டு போகணும். ஒரு அமெரிக்காவுக்கு போறோம், கடல் கடந்து அங்க போய் இந்தியன் ருப்பியை கொடுத்தா செல்லுபடி ஆகுமா? ஒரு காப்பி கேட்டா கூட தரமாட்டான். அப்ப என்ன பண்ணோம்? இந்தியன் ருப்பியை டாலரா கன்வெர்ட் பண்ணின்னு போகணும். அவன் நாட்டு கரன்சியா மாத்திட்டு போனாதான் அங்கது செல்லுபடியா. ஒரே மண்ணுக்குள்ள ஒரு கடலை தாண்டி இன்னொரு இடத்துக்கு போனா நாம வச்சிருக்க பணம் செல்லாத பணம். அவன் இருக்கிற பணமா மாத்தினாலும் செல்லுபடி ஆகும். அப்போ இந்த இடத்த விட்டே மண்ணுலகத்துக்கு வானுலகத்துக்கு போனா இந்த பணம் அங்க செல்லுபடி ஆகுமா? அப்ப என்ன பண்ண? அங்க மாத்திர கரன்சி எதுனா புண்ணியம். புண்ணியம் செய்வாருக்கு பூண்டு நீருண்டு. 10ஆம் திருமுறை திருமூலநாயனா சொல்றார். புண்ணியமா மாத்திண்டு போகணும். இதான் வள்ளுவர் சொன்னார் திருக்குறள்ல, பொருள் அல்லாதவற்றை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். எந்த பணம்லாம் நீ பொருள் வச்சுட்டு இருக்கியோ, பணங்காசு நகை நட்டு தனம் மாடு மனை மக்கள் எல்லாம், இதெல்லாம் அழியக்கூடிய செல்வம். இந்த அழியக்கூடிய செல்வத்தை கொண்டு அழியாத புண்ணியத்தை தேடணும். எப்படி தேடுறது? ஒன்றும் பணங்கா செலவு இல்லைங்க. சைவ சமய பக்த சபையில உட்கார்ந்து கதையை காது கொடுத்து கேட்டா அது புண்ணியம். இங்க ஒரு பணி திருப்பணி நடக்க ஒரு விளக்கேற்றி வைக்க நம்மளுடைய பங்களிப்பு கொடுத்தா அது புண்ணியம். இங்க ஒரு கோலம் போட்டா புண்ணியம், விளக்கேற்றி வச்சா புண்ணியம். ஒரு அடியாருக்கு இங்க மாதிரி சொற்பொழி நடக்குது போய் கேளுங்கன்னு வழிகாட்டினா புண்ணியங்க. இப்படி சின்ன சின்ன தொண்டு, அதான் சிறு தொண்டு. சிவமாம் தொண்டு சிறு தொண்டு. அது மாதிரி பண்றார் இவர். ஈசன் அடியாருக்கென்றும் இயல்பான பணி செய்தே ஆசில் புகழ் மன்னவன்பால்
அணுக்கராயவர்க்காக பூசல் முனை கலிரகைத்து போர்வென்று பொறும் மருதர் தேசங்கள் பல கொண்டு தேர்வெந்தர் பால் சிறந்தார். 3664 பாடல் திருத்தொண்ட புராணத்துல சொல்றார். அந்த காலத்துல அந்த கணபதீஸ்வரத்தை ஆண்டு கொண்டிருந்த ஒரு மன்னன், அந்த மன்னனுக்காக வடநாட்டுக்கு சென்று அவருடைய சேனை தலைவனாக இந்த பரஞ்சோதியா இருந்தார். அந்த மன்னனுக்காக இவர் வடநாட்டுக்கு படையெடுத்துன்னு போய் வாதாபி அப்படின்றதான வடநாட்டுல அந்த சேனைகளை வென்று அங்க இருக்கிற அடையாளமா அங்க இருக்கிற கணபதி எடுத்துன்னு வந்தா அதான் வாதாபி கணபதி. மிக வாதாபி கணபதினு முத்துசுவாமி தீட்சிதர், மும்மூர்த்திகள் சங்கீதத்துல சொல்லுவாங்க. தியாகராஜர், முத்துசுவாமி தீட்சிதர், இப்படி 3 பேர் சொல்றாங்க இல்லையா. அதுல இந்த முத்துசாமி சாமா சாஸ்திரிகள் இவா 3 பேர் சங்கீதத்துக்கு மும்மூர்த்திகள். அதுல இந்த முத்துசாமி தீட்சிதர் வாதாபி கணபதி பஜேகம்னே ஒரு பாடல் பாடியிருக்கார் விநாயகர் மேல. ரொம்ப அது புகழுடைய கீர்த்தி மிக்க பாடல். இந்த வாதாபி கணபதி எங்கேருந்து வந்தாருன்னா வடநாட்டில இருந்து இந்த பரஞ்சோதியாருங்கிற சிறுதொண்ட நாயனார் அங்க இருக்கிற சிற்றரசனை வென்று தன் மன்னனுக்காக சேனாதிபதியா போய் கொண்டு வந்தார். எப்பவுமே ஒரு நாட்டு அரசன் இன்னொரு நாட்டு மேல சண்டைக்கு போனா அங்க இருக்கிற சிறந்த பொருளை தன் வெற்றி சின்னமா கொண்டு வந்துருவான். அது மாதிரி எடுத்துட்டு வந்ததான் வாதாபி கணபதி. கணபதீஸ்வரத்துல திருச்செங்காட்டங்குடியில கொண்டு வந்து நிறுவினார். அப்போ மன்னன் இவருடைய பெருமையை கேட்டு, ஆஹா, குதிரைகள் யானைகள்லாம் பூட்டி கொண்டு போய் எனக்காக சேனாதிபதியா போய் இந்த மாதிரி வாதாபி கணபதியை கொண்டு வந்திருக்கியே அப்படின்னு கேட்கும்போது அவ அந்தவாள்லாம் சொல்றாள், இது எப்படி உனக்கு சாத்தியமாச்சுன்னு அவர் சொன்னார். இது நான் பண்ணலை மன்னா, நான் வணங்கக்கூடிய ஈசன் இருக்கானே, அவனை வணங்கக்கூடிய அடியார்கள் இருக்காங்களே, அவர்களுக்கு நான் ஒரு சிறு தொண்டு பண்ணேன். இறைவன் ஈசனை வணங்கக்கூடிய அடியாருக்கு அவர்கள் பாதங்களை நான் வணங்கினேன். ஈசனை வணங்கினேன்னு சொல்ல, ஈசன் அடியார்கள் பாதங்களை வணங்கினேன். அந்த புண்ணியம் எனக்கு இந்த ஒரு சிறப்பை கொடுத்ததுன்னா உடனே மன்னன் மிரண்டு போயிட்டான். ஒரு சிவர் அடியாருக்கு தொண்டு பண்ணா ஒரு நாட்டையே வெல்லக்கூடிய சக்தி கிடைக்குதுன்னா சிவனுக்கே தொண்டு பண்ணா எப்படிப்பட்ட சக்தி கிடைக்கும்? உடனே பார்த்தா, ஐயா, நீர் முற்றும் துறந்த துறவி என்பது தெரியாம உம்மை போய் கொலைக்களத்துல கொண்டு போய் இறக்கி விட்டு வேலை கையில கொடுத்து கத்திய கையில கொடுத்து 4 உயிரை காவு வாங்கி எனக்கு ஒரு வாதாபி கணபதி வெற்றி சின்னத்தை கொண்டு வர பணித்து விட்டேனே, என் ஈசன் என்ன பண்ணுவான்? ஏன்னா பஞ்சமா பாதகங்கள் 5 சொல்லிருக்கு. ஒருவன் எந்த காலத்துல எத்தனை சோதனையிலையும் எத்தனை இந்த நிலையிலையும் இந்த 5 காரியத்தை பண்ணக்கூடாது. அது பாவங்கள்லயே பெரும் பாவம் இந்த 5. அது எதுனா கொலை, களவு, கல், காமம், சூது. இது 5 பஞ்சமா பாதகம்னு வள்ளுவர் சொல்றார். கொலை, எந்த உயிரையும் கொல்லக்கூடாதுங்க. வள்ளுவர் சொல்றார், 6 உயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். ஒரு பயிர் வாடி போனா முகம் வாடி போயிடுவார் வள்ளுவர். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடி. அதுதான் அவர் அருட்பிரகாச வள்ளலாரா இருக்க. அவர் கருணை, அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அப்படின்றார். பெரும் கருணை அப்படின்னா அருட்பெருஞ்சோதியில கலந்தவர்களால தான். அப்படி எல்லா உயிருக்கும் அன்பு செயல். எப்பாரும் எங்கனமும் அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், 6 உயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும்னு பாடினார். எல்லா உயிருக்கும் ஜீவராசிக்கு அன்பு செயல். அது மாதிரி ஒரு நிலை, அதுதான் சிவமாம் தன்மை. சிவனடியாருக்கு முதல் லட்சணமே எந்த உயிருக்கும் ஒரு ஊறு செய்யணும்னு நினைக்கவே கூடாதுங்க. இம்சாயாம் அகம் இந்து என்கிறது. நிறைய பேர் இந்து இந்துன்ற இந்துனா என்ன? சில பேருக்கு சொன்னா சிந்து சமவெளியிலே வந்தவன சிந்து சிந்து சொல்லி இந்துன்னு சொல்லிட்டாங்க. அது கிடையாதுங்க. சமஸ்கிருதத்துல கரெக்டா சொல்லியிருக்காங்க, எந்த உயிரை இம்சிக்காதவன் தான் இந்து. பிற உயிர்களை தன்னுடைய ஊன் பெருக்கத்துக்காக யார் கொன்று புஷிக்கிறானோ, அடுத்த உயிரை கொன்று தன் ஊன் பெருக்கத்துக்காக புஷிக்கிறான் பாருங்க. அதனாலதான் புலால் மறுத்தல்னு வள்ளலாரும் பாடியிருக்கார். ஜீவகாருண்யத்தை திருவள்ளுவ நாயனாரும் பாடியிருக்காரு.
அதாவது அவர் நாயனார் குறிப்பிடுறோம். ஏன்னா திருவள்ளுவர் வந்து புலால் மறுத்தல்னே ஒரு அதிகாரம். ஆயிரம் அவிசுரிந்து வேட்டலில் நன்றே ஓர் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று. ஆயிரம் அவிசுரிந்து வேட்டலின் நன்றே. நீ 1000 கூட நெய்ய விட்டு யாகம் பண்றதை காட்டிலும் ஒரு உயிரை கொன்று புசிக்காமல் இரு, அது 1000 யாகம் பண்ணதுக்கு சமம். அப்படி ஒரு ஜீவகாருண்யம் சொன்னவர் திருவள்ளுவர், வள்ளலார். அதைத்தான் சொல்றார், உற்ற நோய் நோற்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உழு. வள்ளுவர் குரல் நீங்க படிச்சாலே இந்து தர்ம சாஸ்திர நூல்கள்லாம் படிச்சதுக்கு ஒப்புங்க. 1330 குரல் படிச்சீங்கன்னா சகல சாஸ்திர ஞானம் உங்களுக்கு வந்துடும். அப்படியே திருக்குறளை சொல்றார். அவர் இந்துன்ற வார்த்தைக்கு ஒரு குரலை எழுதியிருக்காருங்க. உற்ற நோய் நோற்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. இந்துனா ஒரு தவ வாழ்க்கையில் இருக்கிறவங்க தாங்க இந்து. இந்த தவம்னா என்ன தெரியுமா? காட்டுல போய் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டு கண்ண முடின்னு ஈசனை நினைச்சுங்க, அது தவம் இல்லை. உற்ற நோய் நோற்றல், தனக்கு என்ன கட்டம் வந்தாலும் இதுவும் நன்மைக்கு. தங்கத்தை புடம் போட போடதான் அதனுடைய தரம் உயரும். அப்ப எனக்கு கட்டம் கொடுக்கறதெல்லாம் என்னை மகிமைப்படுத்ததான் ஈசன் கொடுக்குறான்னு நினைக்கிறேங்க. உற்ற நோய் நோற்றல், என்ன கட்டம் வந்தாலும் இது இறைவன் தன்னை என்னை ஆட்படுத்துறதுக்கு தான் சோதிக்கிறான். எப்பவுமே எனக்கு ஒரு பொருள் சொந்தம்னா தான் நான் அதை போட்டு உடைக்க முடியும். இது எனக்கு சொந்தமான போனுங்க, நான் நினைச்சா கீழே போட்டு உடைக்கலாம். யார் கேள்வி கேட்க முடியும்? பைத்தியம் போல இருக்கு, வேணா கிளம்பி போவான் பரிதாபப்பட்டுட்டு யார் ஆனாலும். ஆனா இது என் பொருள். ஆனா அடுத்த ஒரு பொருளை வாங்கி போட்டு உடைச்சேன்னா என்னை போட்டு 4 சாத்திட்டு போடுவான். இது வாங்கி தரியா இல்லையா அப்படின்னு. இல்லையா? அப்போ எனக்கு என்ன வந்தாலும் நான் சகித்துக்கணும். உற்ற நோய் நோற்றல், அந்த சகிப்புத்தன்மை தான் இந்துக்கு என்கிற சொல்லுக்கு முதல் பொருள். 2வது, உயிருக்கு உருகன் செய்யாமை. எந்த ஒரு உயிருக்கும் நம்மால ஒரு தீங்கு வரக்கூடாதுங்க. சில பேர் கண்ணு பார்த்தானே புது டிவி வாங்கி வச்சா புது டிவியான்னு அப்பவே பிக்சர் டிவி புஸ்குன்னு போயிடும். ஆன் பண்ணோம் டப்புன்னு போயிடும். அப்படியே அது கந்திருட்டின்னு பேரு. இல்லையா? இதெல்லாம் வள்ளலாரே பாடுகிறார். கண்ணேறு படுமன்றோ பன்னேறு மொழியடியார் பரவி வாழ்த்தும் நின் பாதமலர் அழகினை பாவி பார்க்கில் கண்ணேறு படுமன்றோ கனவிலேலும் காட்டென்றால் காட்டுகில்லாய்னு ஜீவசாட்சி மாலையில முருகனுக்காக பாடுறாங்க. வள்ளலார் சொல்றார், உன்னை பாடக்கூடிய திருவடி எத்தனை பேர் பாடுறான், அதை நான் பார்த்தேன்னா உன் திருவடிக்கு ஏதாவது திருஷ்டி வந்துருமோன்னு காட்ட மாட்டேன்றியோன்னு கேட்டார். அப்போ வள்ளலார் ஜீவகாருண்யம் பாடினவர், அகவல் பாடினவர். அவருக்கே கண்ணு கந்துருச்சுன்னா நம்மெல்லாம் எந்த மூளைக்குங்க? அது சொல்ல உயிருக்கு உருகன் செய்யாம, யாருக்கு கெடுதல் நினைக்க கூடாது. அப்படி யார் இருக்காரோ அவ எல்லாம் துறவிகள் தான். அது மாதிரி இருந்தாருங்க இவரு. அப்போ மன்னன் சொல்றான், பதறினா, ஆஹா பேர்பட்ட துறவியை போய் நான் கொலைக்களத்துக்கு அனுப்பிட்டேனே, நான் பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு இதுக்கு பிராய்ச்சித்தம் இல்லையானா. அப்போ சிறு தொண்டர் வினயமா சொல்றார், தர்மத்தின் பிரகாரம் ஒருத்தன் ஒண்ணு செய்தான்னா அதுவும் கொலையாகாது, அது தர்மமாகும் அப்படின்றார். உங்களுக்கு புரியும்படியா சொல்லணும்னா, தர்மங்கள்ல 2 இருக்குங்க. சாதாரண தர்மம்னு ஒண்ணு இருக்கு, விசேஷ தர்மம்னு ஒண்ணு இருக்கு. இந்த சாதாரண தர்மம் என்ன, விசேஷ தர்மம் என்ன அப்படின்னா, தினமே காலையில இருந்தா குளிக்கிறது, திருநீர் எட்டுக்கிறது, சுவாமி படத்துல விளக்கேத்துறது, சுவாமியுடைய ஸ்லோகங்களை சொல்றது, நம்முடைய நித்தியப்படி காரியங்கள் என்னென்ன உண்டோ குடும்பத்துக்காகவும் நமக்காக செய்யறது, இது சாதாரண தர்மம்னு பேரு. நித்தியம் பண்ற காரியத்துல இருந்து பின்வாங்க கூடாது. தினம் பண்ற காரியத்தை தொடர்ச்சியா இது சாதாரண தர்மம். விசேஷ தர்மம்னா ஒரு திருக்கார்த்திகை வருது, உடனே நம்ம சாதாரணமா செய்யற வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு திருவண்ணாமலைக்கு போய் அங்க கிரிவலம் வந்து அங்க தீப தரிசனத்தை பார்த்து அண்ணாமலைக்கு அரோகரான்னு கோஷம் போடுறோம்னா, அன்னைக்கு அவருக்குன்னு அந்த நாளை ஒதுக்கி நம்ம அங்க போயிட்டோம்னா இங்க பண்ண வேண்டிய வேலையெல்லாம் விட்டு போயிடுது அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா சாதாரண தர்மத்தை காட்டிலும் விசேஷ தர்மம் இன்னும் சிறந்தது. உங்களுக்கு இன்னும் புரியும்படியா சொல்லணும்னா, ஒரு பாம்பு இருக்கு, ஒரு அந்தணன் இருக்கான். அந்த பாம்பை சாதாரணமா அடிக்கக்கூடாது, ஏன்னா எவ்வுயிருக்கும் அன்பு செயல் வேண்டும், எல்லா உயிருக்குள்ள இறைவன் இருக்கான். ஆனா அதே ஒரு பாம்பு ஒரு தவசி உட்காந்து தபஸ் பண்ணிருக்கா, கண்ண மூடினா அவரை கொத்த போகுது அப்படின்னா அந்த பாம்பை அடிச்சு அந்த தவசியை காப்பாத்தணுங்க. பாம்பை மட்டும் காப்பாற்ற நினைக்கிற சாதாரண தர்மம், அதே பாம்பு விஷமத்தனமா ஒரு தவசியை கொல்ல வந்தால் பாம்பை கொன்று தவசியை காப்பாற்றுதல் விசேஷ தர்மம். இதைத்தான் புரிஞ்சுண்டா சிவமாகலாம். சிந்திக்க சிந்திக்க
சிவமே ஆவாய். இந்த அந்த அந்த விதத்துல சொல்றார், சாதாரண தர்மம் என்றது எல்லா உயிருக்கும் அன்பு செய்வது சாதாரண தர்மம். விசேஷ தர்மம் என்பது ஒரு நாட்டை பகையாலே வஞ்சிக்கலாம் என்று நினைப்பவனை தர்மத்தின் வழி அவன் நாட்டின் மீது படையெடுத்து அன்பினாலே அடங்காதவனை ஆயுதத்தினாலே அடக்கி அவனை ஆளுமையாக அந்த நாட்டை செவ்வழிப்படுத்துவது வேந்தற்கு இயல்பு. அவனுடைய அந்த அரசு பதவியின் பிரகாரம் அவன் அதிகாரத்துக்கு உட்பட்டு அதை செயல்படுத்துவது அதிகாரிகளுக்கு அழகு. ஆக நீங்க இட்ட தர்மத்தை நான் செய்தேனே தவிர அது கொலை ஆகாது. இப்போ மரண தண்டனை கொடுக்கறதுக்குன்னே ஒரு அதிகாரி நியமிச்சிருக்காங்க. அவன் தினம் ஒருத்தருக்கு மரண தண்டனை கொடுக்குறான். அப்ப அந்த உயிரை கொள்றான்னு அந்த கொலை பாதகம் அவனுக்கு வருமானா வராது. ஏன்னா அவன் அந்த பதவிக்குரிய வேலையை அவன் செய்யறான். அவனா ஒரு உயிரை போய் கொன்னாதான் தப்பு. சும்மா வீதியில போறவன நான் தினம் தான் மரண தண்டனை கொடுக்குறேன், நான் ஒரு 4 பேருக்கு தனியா கொடுக்குறேன்னு அவன் யாராவது வீதியில இழுத்து போட்டு கொலை செய்தா அது கொலை. ஆனா இங்கே கொலைக்களத்துல அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவன் செய்தான்னா அது தர்மத்துல வருமே தவிர கொலையாகாது. அது போல மரங்கள் புஷ்பிக்கிறது, காய்க்கிறது, கனி தருது. இதெல்லாம் நாம சாப்பிடணும் தான் தருது. சாதாரண நேரத்துல ஒரு இலையை சும்மாவே விளையாட்டுத்தனமா பிச்சு விளையாடினா அது அதர்மம், அது கொலைக்கு சமம். ஒரு இலை கூட ஒரு மரத்தினுடைய அங்கம். நமக்கு ஒரு விரலை ஒடிச்சிட்டு போனான்னா எவ்வளவு வலிக்குமோ அந்த மாதிரிதான் மரங்களுக்கும். ஆனால் நாம புஷிக்கிறதுக்குனே ஒரு இலையை தருகிறது, கீரையை தருகிறது, பழத்தை தருகிறதுனா அது ஒரு தாய் ஒரு குழந்தையை உலகத்துக்கு தருகிறார் போல. அதனால தாய் வயிற்றுல இருந்து குழந்தைய பிரிச்சுட்டேன்னு சொல்றது இல்ல, உலகத்துக்கு தருகிறார். அது மாதிரி மரங்கள் தரக்கூடியத நாம எடுத்து புஷிக்கலாம், அது கொலையாகாது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரி தனக்காக வம்படியா ஒண்ணு செய்யக்கூடாது தவிர அதுவா தருவதை மனித குலத்துக்காக அதை எடுத்து நாம பயன்படுத்தி கொள்ளலாம். இதுதான் தர்மம் அதர்மத்துக்கு உள்ள வேறுபாடு அப்படின்னு இத மன்னனுக்கு புரிய வைக்கிறார். ஆனாலும் ஒத்துக்கல மன்னன். இல்ல சுவாமி, நீங்க 1000 இதுக்கு எடுத்துக்காட்டு உபதேசங்கள்லாம் சொன்னா கூட நீங்க நிறைய படிச்சவங்க, ஈசனடியார் இருந்தாலும் எனக்கு அது உடன்பாடு இல்லை. நீங்க உங்க செய்யக்கூடிய தர்மத்தை ஈசனுக்காக பண்ணுங்க. இதுவரைக்கும் உங்களை நான் இந்த போர் முனைகளை செலுத்தினதே போதும், இதுக்கே இன்னும் நான் பல பிறகு படைக்கணும். ஒரு ஈசனடியாரை போய் கொலை செய்ய தோண்டின பாவம் எனக்கு. மன்னன் அப்படி அஞ்சினாங்க. இவர் சொன்னா கூட அவர் காம்ப்ரமைஸ் ஆகல, அஞ்சினா. நான் இன்னும் எத்தனை பிறகு பிறக்கணுமோ தெரியல. அதனால நீங்க போய் ஈசனுக்கு திருத்தொண்டு பண்ணுங்க, ஈசனடியாருக்கு அன்னம் பாலிங்க, அதுக்கு தேவையான பரிசும் மானியமும் செல்வமும் நான் தரேன்னு பணமுடிப்போடு மாதாந்திர பென்ஷனை முதல்ல கொடுத்தவர் யாருன்னா அந்த வாதாபி மீட்டு வந்த பரஞ்சோதியார் கொடுத்த மன்னன் தாங்க. உங்களுக்கு அரசு மானியம் தர, அதை வச்சுட்டு நீங்க சிவத்தொண்டு பண்ணுங்கன்னா. உடனே நேர தன்னுடைய ஊருக்கு நீங்க போங்க, போய் உங்க கிராமத்துல போய் பண்ணுங்க இந்த சிவத்தொண்டேனா. மதியணிந்தார் திருத்தொண்டு வைத்த வலிகுடைமையினால் எதிர் வரும் இப்புலகு உப்புலகில் இல்லை என எடுத்துரைத்தார். சுவாமி, சிவனடியாருக்காக செய்யறதுனால இது தவறில்லைன்னு சொன்னாலும் நீங்க போய் உங்க கிராமத்துல மானியங்கள் தர, மாசம் பென்ஷன் வந்துடும். அதை வாங்கின உங்களுடைய மனைவி மக்களோடு கிராமத்தில் இருக்கிற கணபதீஸ்வரம் இறைவனை வழிபட்டு செம்மையாம் சிவப்பணியில திருத்தொண்டு பண்ணுங்க அப்படின்னு சிறு தொண்டரை ஒரு வாழ்த்தி அனுப்புறார் மன்னன். மன்னன் கிட்ட இருந்து விடைபெற்று கொண்டு புறப்படுறார். மன்னபனை விடை கொண்டு தம்பதிகள் வந்தடைந்து பண்ணு புகழ் பரஞ்சோதியார் தாழும் பணி மதிவாழ் சென்னியரை கணபதீச்சரத்தானை நன்றி திருத்தொண்டு முன்னை நிலைமையில் வழுவா முறை அன்பிற் செய்கின்றார். அங்கேருந்து வந்தார். அவருக்கு ஒரு மனைவியா இருக்காருங்க, வெண்காட்டு நங்கை அப்படின்னு. பண்காட்டும் முதலானும் கனல் காட்டும் கையானும்னு செங்காட்டங்குடியிலே ஞானசம்பந்தர் அற்புதமா ஒரு பதிகம் பாடுகிறார். அப்படி செங்காட்டங்குடி உள்ளவனுக்கு வெண்காட்டு நங்கை என்கிற மங்கையை பரஞ்சோதியார் திருமணம் முடித்திருக்கார். அந்த வெண்காட்டு நங்கையும் பரஞ்சோதியாரும் கணபதீஸ்வர தெம்பெருமான வழுவாத சிவத்தொண்டு பண்ணதுனாலே ஒரு அழகான குழந்தை அவனுக்கு பிறந்தார்கள். ஏற்கனவே சொன்னேன், ஞானத்தை தருகிறவன் கந்தன். இவர் சிவனுடைய அம்சமா பிறந்திருக்கார். யாரு? பரஞ்சோதியார். அதான் அவர் பேர் பரஞ்சோதி. அந்த அம்மா பாருங்க, அம்பாவுடைய அம்சமா வெண்காட்டு நங்கை அப்படின்னு. வெண்காட்டு நங்கைனா
முத்து போன்ற சிரிப்புடையவள்னு பேரு. அப்படிப்பட்ட வெண்காட்டு நங்கையாக அந்த அம்மா வந்து அம்பாவுடைய அம்சமா பிறந்திருக்கா. அப்ப இவா ரெண்டு பேரும் ஒரு குழந்தை யார் எப்படி பிறக்கணும்? முருகர் மாதிரி பிறக்கணும். அது மாதிரி சோமஸ்கந்த ரூபம்னா உமை சிவனுக்கு நடுவில் கந்த பெருமான் உட்கார்ந்து ஞானத்தின் வடிவம். 64 மூர்த்தங்கள்ல அட்டாட்ட மூர்த்தங்கள்ல சோமஸ்கந்தரை நாம தியானம் பண்ணா நம்ம புத்தி பிரகாசமாகும், நல்ல பாண்டித்யம் வரும், நல்ல ஞாபக சக்தி மேம்படும். சோமஸ்கந்த வழிபாடு பண்ணணும். அப்படி சோமஸ்கந்தராக இந்த முருகரே வந்து பிறக்கிறார். ஷீராளன்னு பேர் வைத்தார். இந்த ஷீராளன்னா யாருன்னா, இந்த ஷீராக இந்த உடம்பை ஆளக்கூடியவன் முருகன். அதான் ஏரகத்து செட்டியாரேன்னு கவி காலமேக புலவர் முருகப்பெருமான 4ஆம் படை வீடான அந்த அற்புதமான தகப்பன் சுவாமியாய் இருக்கக்கூடிய சுவாமி மலையில அதுல சொல்றார், மங்காத சீரகம் தருவேன் தருவீரே தேடேன் பெருங்காயும் ஏரகத்து செட்டியாரேன்னு ஒரு மளிகை கடை ஒரு செட்டியாரை போல முருகன் மேல ஒரு பாடல் பாடினார். அத சொன்னார், மங்காத ஜீரகம் தருவீரேல் வெங்காயம். அந்த பாட்டை முழுசா சொல்றேன். வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்னே, இங்கார் சுமந்திருப்பார் இச்சரக்கை, மங்காத சீரகம் தருவேரேல் தேடேல் பெருங்காயம் ஏரகத்து செட்டியாரு. இது கேட்டீங்கன்னா ஒரு மளிகை சாமான் லிஸ்ட் போட்ட மாதிரி இருக்கும். வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்னே. வெங்காயம் எங்கேருந்து சுக்காவும்? இஞ்சி தான் சுக்காவும். வெங்காயம் சுக்கானால் பாடுறாரு அப்படின்னா, வெங்காயம்னா கடையில வைக்கிற பலதரக்கு வெங்காயம் இல்லை, காய்கறி வெங்காயம் இல்லை. வெங்காயம்னா தீக்கு இரையாகக்கூடிய நம்ம உடம்பு. ஒரு காலத்துல இது தீக்கு போய் இரையாக போகுது, மண்ணுக்கு இரையாக போகுது, மீனா போய் சேரப்போகுது மண்ணுக்கு. அப்போ வெங்காயம் இது சுக்கானால் அப்படின்னா வயோதிக பருவம். அப்படியே கை காலெல்லாம் சுருங்கி பிறக்கும் போது குழந்தைய எப்படி சின்னதா ஒருத்தர் கைக்குள்ள அடக்கிறமா இருக்கானோ, வயசாக அதே நிலைமை திரும்ப வருதுங்க. நீங்க வயசான தாத்தா பாட்டி பாருங்க, ஒரு கைக்குள்ள தூக்கின்னு போயிடலாம், அப்படியே ஒரு பையில வச்சு தூக்கின்னு போற மாதிரி. ஏன்னா அத்தனையும் சுருங்கி குழந்தை மாதிரியே ஆயிடுவான். ஒரு தொட்டில போட்டு ஆட்டுற மாதிரி ஒரு குழந்தை மாதிரி ஆயிடுவான். ரொம்ப வயதானவர்கள் தோல் எல்லாம் சுருங்கி குழந்தை நிலைக்கு வந்துடுவான். அப்போ பாலனாய் விருத்தனாகின்னு இதுதான் பாடினார்கள். அப்போ வெங்காயம் சுக்கானால், என்னுடைய உடம்பு இந்த மாதிரி சுக்கு மாதிரி வயசாக ஆனால், அப்போ வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்னே, வெந்து போகக்கூடிய இந்த உடம்பால நான் என்ன பண்ண போறேன், சாதிக்க போறேன். வெந்தயத்தால் ஆவதென்னே, நான் செய்யற காரியத்தால இந்த உடம்புக்கு நான் என்ன பண்ண போறேன். மங்காத சீர் அகம் தருவேரில், மங்காதன்னா மாசில்லாத புகழ், எப்பவும் அழியாத புகழ். அது எதுனா முருகனுடைய திருவடி. காவி கடலும் என்று சொல்றார். சாகைக்கும் என்றும் பிறக்கைக்கும் என்று உன்னுடைய அந்த பாதத்திலே எனக்கு பொக்கக்குடிலில் புகுதா வகை புண்டரீக செக்க கடல் வீடு தந்து என்னை ஆண்டருள். கந்தர் அலங்காரத்துல அருணகிரியா பாடுறார். பொக்கக்குடிலும் 9 ஓட்டை இருக்கிற இந்த உடம்பு பொக்கக்குடில், ஓட்ட குடிசை. அதை திரும்ப திரும்ப பிறக்காம இருக்கணும்னா, செக்கச்சி வந்த முருகா உன்னுடைய பாதத்துல எனக்கு கடல் வீடு கொடு. இந்த வீடு எனக்கு வேண்டாம், போதும் பிறந்தது, அந்த வீடு எனக்கு கொடுனார். அறுபடை வீடு உடையவனே உன் பாதத்துல ஒரு வீடு கொடு, அதான் நிரந்தர வீடு. அது மாதிரி சொன்னார். சீரகம் தருவீரே தேடேன் பெருங்காயம்னா திருப்பி ஒரு பெரிய பிறப்பு. காயம்னா பிறப்பு தானே, உடம்பு தானே. இன்னொரு பெரிய உடம்பு பிறப்பு நான் தேட மாட்டேன். தேடல் பெருங்காயம் ஏரகத்து செட்டியாரு அப்படின்னா, திருவேரகத்துல தகப்பனுக்கே சுவாமியா இருந்து ஞானத்தை உபதேசம் பண்ணோடனே எனக்கும் இந்த ஞானத்தை கொடு, நான் இந்த ஜென்மாவோட உன்னுடைய முக்தி நிலையை நான் வந்து அடைகிறேன். இந்த அற்புதமா பாடினார். இப்ப ஷீரகம்னா முக்தியை பெறக்கூடிய காயம். அதான் ஷீராளன் அந்த குழந்தைக்கு பேரு. 3 பேரும் சேர்ந்து இந்த குழந்தை அப்பதான் பிறந்திருக்கு. தூய திரு அமுது கனி கண்ணல் அருசுவை கரினை பாயத்தயிர் பாலினியே பன்னியம் உண்டு நீரமுதல் மேகபடியால் அமுது செய்விக்க நிசந்தடியார் மாயிரு ஞாலம் போற்றவரும் இவர் பால் மகிழ்ந்தான். தினம் வீதியில யாரு போனாலும் திருநீர் எட்டு இருக்கானா பாருன்னுவான். காலைல எழுந்தோடனே வாசலை பெருக்கி சாணி மொழிகி கோலம் போடும்போது அந்த வீதி வழியா யாராவது
திருநீர் எட்டுன்னு போனா டக்குன்னு கையை பிடிச்சி வீட்டுக்குள்ள அழைச்சின்னு வந்துருவாராம். இவரும் சரி, அந்த வெங்காட்டு நங்கை அந்த வீட்டுக்கார அம்மாவும் சரி அழைச்சி வந்து அவரை உட்கார வச்சு பாதத்தை அலம்பி அவருக்கு 6 சுவை உணவு படைப்பாராம். அது அந்த பாட்டில் அழகா சொல்லாபாரம், தூய திரு அமுது கறி. ரொம்ப சுத்தபத்தமா ஆச்சாரத்தோட அவர்கள் வந்து சாப்பிட்டா அமுதமா இருக்கணுமா. அமுது கறி, தூய அமுது கறி, ரொம்ப தூய்மையா அந்த பண்டங்களை படைச்சு கண்ணல் அப்படியே சக்கரைப்பாகா இருக்கிற ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் அறுசுவை கறி, 6 விதமான சுவை, துவர்ப்பு, கார்ப்பு, உப்பு, புளிப்பு, இந்த மாதிரி 6 சுவைகள் இருக்கு. 6 சுவையான கறிகள். நெய், அது நெய் அப்படின்னா பாயனர். மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்து ஆண்டாள் மார்கையில பாடுறார். கூடார வெல்லும் சீன்னு ஒரு பாடல், 27வது திருப்பாவை. அன்னைக்கு போனீங்கன்னா ஸ்பெஷலா இன்னைக்கு சக்கரை பொங்கல் கொடுப்பாங்க. மார்கழி மாதம் 30 நாள் 30 பாட்டு. இன்னைக்கு 2வது பாட்டு வையத்து வாழ்வீர்கள். இந்த 30 நாள்ல அந்த 27வது நாள் மார்கழி மாதம், மார்கழி 27 பெருமாள் கோயிலுக்கு போனா காலையில, மற்ற நாள்ல வெண்பொங்கல், அன்னைக்கு மட்டும் ஸ்பெஷலா சக்கரை பொங்கல் கொடுப்பாங்க. அந்த சக்கரை பொங்கலை கையில வாங்கினா சுவாமின்னு மேல வாங்கும் போது இந்த வழியா நெய் அப்படியே முழங்கைக்கு வழியுமா. மூட நெய் பெய்து முழங்கை வழிவார. இவன் என்ன பண்ணா, யாரும் பார்க்கலன்னா டக்குன்னு அப்படின்னு சாப்பிட்டுருவான். ஏன்னா அந்த நெய் இதை எதுக்கு வீணடிப்பானே அப்படின்னு யாரும் பார்க்கலையான்னு தூண் பின்னாடி போய் அப்படியே ஒரு நக்கு நக்கிட்டு சக்கரை பொங்கல் எடுத்துட்டு போடும். இது ஆண்டாள் பாடி வச்சிருக்கார். மூட நெய் பெய்து, மூடனா ஒரு மூட்டை நெய்யை திருந்து கொட்டதான். அப்படியே மூட நெய் பெய்து முழங்கை வழிவார, முழங்கையிலிருந்து வழிச்சு சாப்பிட்ற அளவுக்கு அப்படி ஒரு நெய் இருக்கும்னா. இது ஒரு இங்க பாட்டுக்கா பாருங்க, நெய் பாய, பாயனா அப்படியே கொட்டணும், அப்படியே ஆறா ஓடுதான் நெய். சும்மா கண்ணுல காட்டுறது தெளிக்கிறது இதெல்லாம் கிடையாது. அப்படியே நெய் பாய, அந்த அறுசுவை கறியை போட்டு நெய் அப்படியே ஆறா ஓடுறதாம். இது போக தயிர், பால், என்னென்ன வேணும் எல்லாத்தையும் படைக்கிறதாம். தயிர், பால், பன்னியம், பன்னியம்னா பாயசம். அந்த காலத்துல 4 விதமான உணவு படைப்பாங்களாம். என்னென்னா நக்கி சுவைப்பது, கடித்து சுவைப்பது, மென்று சுவைப்பது, விழுங்கி சுவைப்பது அப்படின்னு 4 விதமான. இதெல்லாம் மாயாபஜாரில் பார்த்தீங்களா, பார்த்துக்கலாம் பாட்டு, கல்யாண சமய சாது. அது மாதிரி விருந்து ஓம்பல்லாம் இந்த மாதிரி இருக்கணும். விருந்து பரிமாறுறதுனா, நக்கி சாப்பிட்றதுனா பாயசம். அதை நீங்க தூக்கிலாம் வாயில கொட்ட முடியாது, கையில நல்லா வாங்கி நக்கி தான் சாப்பிட்டாகணும். அதுபோல விளாம்பழ பச்சடி, மாம்பழ பச்சடி, இதெல்லாம் பண்ணா நக்கி தான் சாப்பிடணுங்க. நக்கி சாப்பிட்றது, கடிச்சு சாப்பிட்றது, தேங்குழல், அது போல முறுக்கு, சீடை, வெள்ளப்பாகு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புரளங்காய் உருண்டை, இதெல்லாம் கடிச்சு தான் சாப்பிடணும், கடிச்சு சாப்பிட்றது. அதுக்கப்புறம் மென்று சாப்பிட்றது, கொஞ்சம் போட்டு வாயில பருப்பு, அதெல்லாம் மென்று சாப்பிடக்கூடிய பருப்பு சார்ந்த கரியமுதுகள். இது மாதிரி 4 விதமான கறிவுகள், நக்கி சாப்பிட்றது, மென்று சாப்பிட்றது, அப்படியே கடித்து சாப்பிட்றது, இந்த மாதிரிலாம் 4 விதமா படைத்தார்கள்னு இது காரைக்காலமையாருடைய அவருடைய வரலாற்றுல அற்புதமா சேக்கிழார் பெருமான் பாடுகிறார் 12ஆம் திருமுறையில. அதை இங்கேயும் சொல்றார். மாய தயிர்பாலிடிய பன்னியம், பன்னியனா பாயசம், பாயசம் வச்சிருக்கார். உண்டு நீர் அமுதம் மேறப்படியால் அமுது செய்விக்க மிசைந்த அடியார் மாயிறு ஞானம் போற்றவரும் இவர்பால் மகிழ். இப்படி சோறு போட்டா யார் தாங்க உட்கார்ந்து சாப்பிட மாட்டா. வெறும் பழைய சோறு கடிச்சுக்க ஒரு தேங்காய் பத்தை வச்சிருக்கனால எங்க மாமனார் வீட்டுக்கு போனா எப்பவும் சாப்பிட்டு வரலான்னு மாப்பிள்ளை அங்கேயே டேரா போட்டுருவான். அது மாதிரி இருக்கிற காலத்துல இப்படி ஒரு தலைவாழை போட்டு ஒருத்தர் போடுறாருன்னா அவர் வீட்டுக்கு விருந்தாளிக்கு பஞ்சமா இருக்கும். சுவாமி பார்த்தான், இவருக்கு ஒரு அருளாற்றலை பண்ணணும்னு அவர் வீட்டுக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டார். உடனே ஈசனடியாருக்கு அவருக்கு சீராளன் என்கிற ஒரு அழகான குழந்தையை பிறக்க செய்தார். வெண்காட்டு நங்கைக்கு பிறந்த உடனே நீராடும் சடைமுடியார் அருளினால் நிறைந்தவற்று பேராளர் தமக்கு பெருகுதில் மனையறத்தின் வேறாகி விளங்கும் திருவெண்காட்டு நங்கைபால் சீராள தேவர் என்னும் திருமைந்தர் அவதரித்தார்னு இவர்கள் செய்த அந்த அமுது ஊட்டிய திருப்புண்ணியம், திருத்தொண்டு, அந்த குழந்தை வந்து பிறந்தான். எப்பவுமே சிவனடியார்களுக்கு அமுது செய்வித்தால் வீட்டில் நல்ல குழந்தை பிறக்குங்க. அதனாலதான் இன்னைக்கும் அண்ணாமலையார் பாருங்க, கரும்பு தொட்டில் கட்டி எடுத்துன்னு போய் நேர்த்தி கடன் செலுத்துவாங்க. அதாவது மடிக்குழந்தை இல்லைன்னா மடிப்பிச்சை கேட்டு
குழந்தை பிறந்தா கரும்பு தொட்டில் கட்டி அந்த தொட்டில்ல குழந்தையை போட்டு திருவண்ணாமலையில கிரிவலம் எடுத்துன்னு போறது இன்னைக்கு வழக்கம் உண்டு. அது போல ஒரு அம்மா வந்து ராஜாக்கே குழந்தை இல்லைன்னு போது வல்லாள மகாராஜா ஈசனே அவருக்கு குழந்தையாக பிறந்து அவருக்கு நான் பித்ருக்கடன் பண்ணுவேன். இன்னைக்கும் அவர் ஐயங்கார் குளத்துல போய் அவர் வந்து அவருக்கு அந்த வல்லாள மகாராஜாக்கு ஈம கடன் பண்ற அண்ணாமலையார் அப்படின்னா அதனாலதான் ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றின்னு பாடுறோம். இறைவன் அவரே குழந்தையா வந்து பிறக்கிறார். அப்போ இந்த ஷீராள தேவன் பிறந்தவொடனே 10 நாட்கள் சீராட்டி பாராட்டி அவருக்கு எல்லா விதமான மங்கள நீராட்டுகள்லாம் பண்ணினார்கள். நெத்தியில் அழகான சுட்டி கட்டினாள், 2 காதுகளில் கொதம்பை மாட்டினான், கழுத்திலே கண்டச்சரம் என்று சாட்டினார், மார்பிலே ஐம்படைத்தாளி என்கிற பொன்னாபரணத்தை பூட்டினார், வைரத்தால ஆணி பொன் அதை ஷரீன்னு பேரு ஒரு ஆபரணம், அந்த ஆபரணத்தை பூட்டினார். இதெல்லாம் இந்த மாதிரி திருத்துண்ட புராணம் படிச்சாதாங்க தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா கோல்டு ஜுவல்லரி என்ன தரேன்னா அதை ஷரீன்னு வாங்கிட்டு வர வேண்டியதான். ஆனா அப்ப ஷரீனே ஒரு ஆபரணம் இருந்திருக்குன்னு இந்த திருத்தொண்டர் புராணம் படிக்கும் போதுதான் அடியனுக்கு தெரியுது. அப்படி ஒரு ஆபரணம் பண்ணி மாட்டியிருக்கார். அப்புறம் இடுப்புல பொன் அரை ஞான் இடுப்புல கட்டியிருக்கார், காலில் சதங்கை போட்டிருக்கார். இது மாதிரி ஒவ்வொரு பருவத்துல இந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய மங்கள சடங்குகளை பண்ண 3வது வயசுல மொட்டை அடிச்சு காது குத்துறதுன்னு மனவினை பண்ணுவாங்க. அதை பண்றாங்க. 3ஆம் வயசுல ஷீராளனுக்கு மயிர் நீக்கும் மனவினை பண்ணி அப்போ கல்வி கற்பதற்காக கொண்டு போய் வித்யாபியாசம் 3 வயசுல கொண்டு போய் சேர்க்கறதுன்னு. இன்னைக்கு பாருங்க 1.5 வயசு 1 வயசு பிறந்த குழந்தைக்கே அட்மிஷன் போட்டு வச்சிடறான். அதுவும் வளகாப்பு பண்ண உடனே அந்த ஸ்கூல் தாங்க பெஸ்ட் இப்பயே போட்டு வச்சதா 6 மாதம் கழிச்சு குழந்தை பிறக்கும்போது கிடைக்கும்ன்றான். இது மாதிரி இதுக்கு பேர் ப்ரீகேஜின்னு பேர் வேற வச்சிருக்கான், முன்னாடியே புக் பண்றது. இது மாதிரி முன்கூட்டி போயிட்டு இருக்கு. குழந்தையே பிறக்காத போது இன்னும் சில பேர் கல்யாணம் பண்ணும்போதே ஸ்கூல்லேயே அட்மிஷன் போட்டு வந்துருக்கோம். குழந்தை பிறந்தா ஷோரிமா இருக்கு, இப்படி நாளைக்கு எதிர்காலத்தில் அந்த மாதிரி ஆயிடும். ஆனால் 3 வயசாகி தான் குழந்தைய கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும். 3 வயசானது பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறாள். இவரும் அந்நாளில் செம்மை நகர் ஆண்டகையால் எழுந்தருள முன்னாக எதிர்கொண்டு கொடுப்போந்து முன்னூல் சேர் பொன்மார்பில் சிறு தொண்டன் புகழைக்காவனார்தம் நன்னாத சேவடிகள் போட்டி செய்து நலம் சிறந்தார். இவர் பண்ண புண்ணியம் பாருங்க. ஆளுடைய பிள்ளைன்னு சொல்லக்கூடிய காழிப்பதி என்கிற சீர்காழி வேந்தனாக இருக்கக்கூடிய ஞானசம்பந்த பெருமான், அவர்தான் உமையம்மையே ஆண்டு கொண்ட அருளாளர். முருகனுக்கு கூட பால் கொடுக்காத அந்த அற்புதமான உண்ணாமுலையம்மைன்னு இன்னைக்கும் அண்ணாமலையாருடைய நாயகி பேரு உண்ணாமுலையம்மை. அவர் தன் குழந்தைக்கு கூட பால் கொடுத்ததில்லை, அதாவது அவருக்கு உண்ணாமுலையம்மை அப்படின்னு பேரு. ஆனா அவள் ஞானசம்பந்தருக்கு சீர்காழியில பால் கொடுக்கிறார்னா இதை பார்த்தார். முருகனே ஞானசம்பந்தராக பிறந்தார், அம்மையின் பாலை திருவமுதைய உண்பதற்காகன்னு. இது அடியேன்னு சொல்லலைங்க, அருணகிரியார் திருப்புகழ்ல பாடிருக்காரு. என் முருகன் வந்து சம்பந்தரா அவதாரம் பண்ணி சீர்காழியில அந்த பாலை தாயின் பாலை பருகினார் என்று பாடுகிறார் அருணகிரியார். அப்படி சீர்காழி பதியில முருகனே குடிக்காத அம்மைப்பாலை குடித்தவர் ஞானசம்பந்தர். அவர் வந்து இந்த செங்காட்டங்குடிக்கு வர்றார். தேவார தலம் அல்லவா, இங்க வந்துதான் கண்காட்டும் நதலானும் கனல் காட்டும் கையானும் வெண்காடு உறைவானும் திருவெண்காட்டுக்கெல்லாம் போயிட்டு செங்காட்டங்குடியில வந்து தேவாரங்கள் பாடுறார். அப்படி பாடும்போது சிறுதொண்ட நாயனார் எதிர்கொண்டு சென்று அவரை தலையால வணங்கி அவருக்கு திருத்தொண்டு பண்ணுகிறார். சிறுத்தொண்ட நாயனார் செய்த திருத்தொண்டுல ஞானசம்பந்தருக்கும் திருத்தொண்டு பண்ணியிருக்காருன்னு இங்கே பதிவு பண்ணுகிறார் சேக்கிழா பெருமான். ஒரு தொண்டை உலகறிய செய்யணும்னு ஞானசம்பந்தருக்கு மட்டும் தெரிஞ்சா போதாது, உலகத்துக்கே தெரியணும்னு ஒரு வைரவ சந்நியாசியாக திருச்செங்காட்டங்குடிக்கு ஆலவாய் அண்ணலாகிய எம்பெருமானே கீழே இறங்கி வந்தார். அவர் வந்து அவர்கிட்ட இல்லாத உணவா அவருடைய ஒரு புறத்துல இடது புறத்துல அம்மா உட்காந்துன்னு அன்னபூரணியா காசியில விசாலாட்சியா தங்க கரண்டி வச்சுட்டு 32 அறங்களை வளர்த்துருக்கா. அதுல ஒண்ணு அன்னதானம். 32 விதமான தானங்கள், கோதானம், பூதானம், சொர்ணதானம், வஸ்திரதானம், ஞானதானம், சில்பதானம், இப்படி எல்லாம் சொல்லிட்டே வருவாள். அதுல அன்னதானம் சிறந்தது 32 தானங்கள்ல. அத அபிராமட்டனும் பாடுறா. அபிராமன் இருந்தாரு. ஐயன் அளந்தபடி இருநாடி நல்கொண்டு இவ்வண்டமெல்லாம் உய்ய அறம் செய்பவள். அதனால திருவையாத்துல அம்பாளுக்கு திருநாமம் என்னன்னா அவர் தியாகராஜர் ஐயாரப்பர், இவர் அறம் வளர்த்த நாயகி.
32 அறங்களை வளர்க்கிறார். ஆனா சுவாமி என்ன பண்ணாரு, இவள் உட்கார்ந்து ஊருக்கே படி இழக்கிறா, பொங்கி போடுறா, அப்புறம் பிச்சை எடுக்க போறார் சுவாமி. இது அபிராமி அம்மை, அந்த அம்மை பதிகத்துல இவர் பாடுறா, இது என்ன விளையாட்டா இருக்கு, உன் பக்கத்திலே இடது பக்கத்துல உட்கார்ந்துட்டு உலகத்துல இருக்கிற எல்லா உயிருக்கும் சாப்பாடு பரிமாறின்னு இருக்கா உன்னுடைய நாயகி, அறம் வளர்த்த நாயகி, தர்ம சம்பர்தனி அப்படின்னு பேரு. தமிழ்ல அறம் வளர்த்த நாயகி, சமஸ்கிருத தர்ம சம்பர்தனி. பிற உயிருக்கு உணவிட்டா அதை போல ஒரு தர்மம் ஒண்ணுமே கிடையாதுங்க. அதாவது உயர்ந்த தானம், அன்னதானத்திலே சிறந்த தானம், தானங்கள்ல சிறந்த தானம் அன்னதானம். அதனால அந்த அன்னதானத்தை இந்த அறம்பளத்த நாயகி ஐயாரப்பனுடைய மனைவியா பண்றாள். ஆனா இவர் போய் வீடுகள் தோறும் பிச்சாடனரா இறந்து சப்தரிஷிகள் வீட்டுக்கு போனார்னா இது என்ன டிராமான்னு கேட்டார். அபிராமி அம்மை பதிகத்துல கேட்கிறார், நீ இந்த மாதிரிலாம் செய்யலாமா, எப்படி ஒரு விளையாட்டை பண்றீங்க அப்படின்னு. அது மாதிரி என்ன பண்ணார், வைரவ செங்காசியா நேர செங்காட்டங்குடிக்கு இறங்கி வர்றார். மெய்தன்மை அன்பு நுகர்ந்து அருளுதற்கு விடையவர்தான் சித்த மகிழ் வைரவராய் திருமலை நின்று அணைகின்றார். மெய் தவம், இவர் செய்யக்கூடிய தவம்னா சிறுதொண்ட நாயனாருடைய தவம் மெய்தவம். இந்த மெய்த்தவத்துக்காக இவருடைய மெய்யன்மை இந்த உலகத்தை காட்டுறதுக்காக அந்த சுவாமி பரமேஸ்வரன் தன் உருவத்தை மறைச்சிண்டு செங்காட்டங்குடிக்கு வராளாம். எப்படி வராளாம், அவருடைய உருவத்தை அழகா சொல்றா பாருங்க. நெடும் சடை, நல்ல சடா மகுடம் தலைக்கு மேல சுருட்டு சுருட்டா போட்டு அப்படியே சடா மகுடம் வச்சுருக்கார், நீண்ட சடை. அதுல தும்பை பூவை சொருகி வச்சுருக்கார் அலங்காரமா, தும்பை மலர்கள். அதுல ஒரு பக்கம் இளம்பிரை சந்திரனை மறைச்சி வச்சுருக்கார். நெற்றியில பால் வெந்நீர் இட்டுருக்கார், திருநீர் இட்டுருக்கார். சிவபெருமான் நெற்றியில வைரவ சன்னியாசியா திருநீர். செவியிலே சங்கு குழைகள், சங்கு போல குழையிலே வைத்திருக்கிறார். குழைக்காதினன்னு பேர் அவருக்கு. நடராஜ பத்துல பாடுறார், காதார் குழையாடு கனகமணி திரளாடு அப்படின்னு நடராஜ பத்து பாடுறது. காதுல சங்கு குழை போட்டுருக்காரு. அந்த சங்கு குழைக்குள்ள ஒரு தோடு போட்டுருக்காரு. நானே சிவன், நானே தாயுமானவன், தந்தையானவன். அம்மா போட்டிருந்தா தோடுன்னு பேரு, அப்பா போட்டிருந்தா குழைன்னு பேரு. ஆனா அவர் எப்படி வர்றாருன்னா, நானே உனக்கு அம்மா அப்பாடான்னு சொல்லி சீராள தேவனுக்கு தாயும் தகப்பனாய் அருள் புரியறதுக்காக அந்த குழைக்குள்ள குழைக்காதுக்குள்ள தோடும் வச்சுட்டு இருக்காராம். இப்படி அழகா செவ்வரத்தம் பூ போல ஒரு தோடு, அதுல கழுத்துல ஆலகாலத்தை மறைக்கும்படியாக வெண் பளிங்கு மாலை. ஈசனுக்கு அழகே அவர் கழுத்துல வச்சிருக்கக்கூடிய திருநீலகண்டம் என்கிற ஆலகாலம். அஞ்சுண்ட கண்டனை அப்படின்னா திருநீலகண்டம். அந்த திருநீலகண்டத்தை மறைக்கிறதுக்காக தான் ஈசன் யாரும் கண்டுபிடிக்க கூடாதுன்னு வெண் பளிங்கு மாலையை மேல போட்டுருக்காராம். அந்த மாலை கண்ணை கூசி, இவர் ஈசன், இவர் கழுத்தை பாரு நீல மணி போல அந்த ஆலகாலம் இருக்குன்றத தெரியாத கண்ணை கூச்ச பண்றதா, மறைக்கிறதா. அது மாதிரி ஒரு திருவேடம். அது போல மேல யானையுடைய தோலை போத்தின்னு இருக்கார். திருவழுவூர் என்கிற அட்ட வீரட்ட தலங்கள்ல அவர் 8 தலங்கள்ல வீரம் விளைவித்த தலங்கள். அதுல திருவழுவூர் என்கிற தலத்துல கஜசங்கார மூர்த்தி, அட்டாட்ட மூர்த்தம்னு 64 மூர்த்திகள் சிவபெருமானுடைய வடிவமூர்த்தங்கள். அதுல கஜசங்கார மூர்த்தின்னு ஒரு மூர்த்தி, அது நிகழ்ந்த தலம் திருவழுவூர் என்கிற தேவார தலம். அங்க கஜாசுரனை வதம் பண்ணி அந்த யானையுடைய தோலை எடுத்து தன் திருமையில போத்துருக்கார் சுவாமி வீரட்டானேஸ்வரர் அப்படின்னு பேர். அங்க சுவாமி அங்க வழுவூர் வீரட்டானம் அப்படின்னு பேரு. சப்த வீரட்டான தலங்கள்ல 7 வீரட்டான தலங்கள்ல அது வழுவூர் வீரட்டானம் அப்படின்னு பேரு. அப்படி அந்த கஜசங்கார மூர்த்தின்னு தான் காட்டுறதுக்காக யானத்தோலை போத்திருக்கார். இடுப்புல அரஞ்சான் கயிறு, அதுக்கு மேல புலித்தோல் ஆடை, காலில் காலபைரவரை போல சலங்கைகள், திருவடியில சலங்கை கட்டி, தோல்ல ஒரு மூவிலை சூலம் சாத்திட்டு கையில ஒரு உடுக்க வர எடுத்துட்டு இருக்காரு. பத்தாத எலும்பு மாலை போட்டு இருக்காரு. தலைக்கு தலைமாலை அணிந்ததென்னே என்று தேவாரம் பாடுது. இறைவன் தலைவன் என்பதை காட்டுறதுக்கு பல தலைகளை மாலையா அணிஞ்சுட்டு இருக்கா. தலைகேலி வணங்காய் தலைமாலை தலைக்கு அணிந்து தலையாலே வழி தேடும் தலைவனை
தலையே நீ வணங்காய். நாவுக்கரசனாக திருவங்க மாலையில பாடுற அங்கமாலையை சாத்தின் இருக்கிற பல தலைமாலை அணிஞ்சிருக்க தலைவன் தலையே அவனை வணங்கினான். அது மாதிரி ஒரு வைரவ சன்னியாசியா நேர திருச்செங்காட்டங்குடி வந்தார். ஊர்ல நுழையும் போதே அந்த கணபதீஸ்வரத்துக்குள்ள செங்காட்டங்குடிக்குள்ள நுழையும் போது இந்த ஊர்ல யாரோ சிறுதொண்டன் ஒரு பெரிய தொண்டன் இருக்காராமே. இந்த முரண் பாருங்க, அவர் பேரு சிறுதொண்டன், ஆனா இறைவன் அவரு அருள் வாக்கால சொல்ற பெரிய தொண்டன் அப்படின்னா. இவன் சிறுதொண்டன் இல்லைன்னா அவன் தான் இந்த உலகத்துக்கே பெருந்தொண்டன். அவன் பெரிய காரியத்தை தன்னை ஒரு வினயமா தன்னை ரொம்ப கீழ்மைப்படுத்திட்டு சிறுதொண்டன் சத்தமில்லாத பண்ணிட்டு இருக்கான். அதை இவர் சுவாமி சொல்றார், சிறுதொண்டன் ஒரு பெரிய தொண்டன் இந்த ஊர்ல இருக்காராமே, அவன் வீடு எங்கன்னு கேட்கிறார். அங்க சந்தனத்தாதின்னு சந்தனமங்கை, இவள் வெண்காட்டு நங்கை, இவளுக்கு ஒரு பணிப்பெண் இருக்கா, வேலை இல்லாம வேலைக்காரி. அந்த வேலைக்காரிக்கு சந்தனமங்கைன்னு பேரு. தெரிஞ்சா தெரியாம வீதியில அவகிட்ட போய் கேட்டான். கேட்ட உடனே அவ சொன்னா, 50 அடிகாரை அமுது செய்விப்பாரிற்றைக்கு எம்பெருமான் யாவரையும் கண்டிலர் தேடி போனார் பம்பன நீரெழுந்தருள வரும் திருவேடம் கண்டால் தம் பெரிய பேரென்றே மிக மகிழ்வார் இனித்தாடார். இப்படி விழா கேட்டுட்டே இந்த வைரவ சன்னியாசி மகாதேவர் என்ன பண்ணார், செங்காட்டங்குடியில சிறுதொண்ட நாயனார் வீட்டுக்கு வந்துட்டார். அந்த வேலைக்காரி தான் வீட்டுல இருக்கா. ஏன்னா பையன் ஸ்கூலுக்கு போயிருக்கான் படிக்கிறதுக்காக. சீராளன் வெண்காட்டு நங்கை வீட்டுக்குள்ள வேலையா இருக்காள். இவர் சமையல பண்ணி வைக்க சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு சிவனடியார அழிச்சுன்னு வர. தினம் ஒரு சிவனடியார உணவு உண்பிக்காமல் இவங்க சாப்பிடவே மாட்டாங்க. ஒருவேளை ஒரு நாள் ஒரு சிவனடியார் கிடைக்கலன்னா அன்னைக்கு அவங்க பட்ட பட்டினி. அழகா சொன்னார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே. தினோனாக்கள் காலையில் எழுந்தா இறைவன் புகழ பாரு, நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க. ஒருவேளை நான் மறந்துட்டேன்னா நான் பிறக்கலேன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிறந்து வேஸ்ட். மண்ணில் பிறந்தார் பெரும் பயன், மதிசூடும் அன்னலார் அடியார்தமை அமுது செய்வித்தல், கண்ணில் அவர் நல் விழா பொலிவு கண்டு ஆர்த்தல், திண்ணமாமெனில் இவ்வுலகர் முன் வருக என்று அழைத்தார்னு செக்கிழா பெருமான் 12ஆம் திருமுறையில கபாலீஸ்வரத்துல அந்த பூங்கோதையை உயிர் எழுப்பிய போது ஞானசம்பந்தர் பாடினார்னு, மண்ணில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அன்னலார் அடியார்தமை அமுது செய்வித்தல். நீ மண்ணில பிறந்திருக்கேன்னா அதனுடைய பயன் என்ன? சிவபெருமான் அடியாருக்கு ஒரு நாளாவது அமுது படைக்கணும் அப்படின்னு சொன்னார். இது திண்ணமெனில் உலகர் முன் வருகன்னா சாம்பலா இருந்த குடத்திலிருந்து பூம்பா உயிர் பெற்று வந்தால் நாம பார்க்கிற இந்த கபாலீஸ்வரத்துல மயிலாப்பூர்லன்னு பாக்குறோம். ஞானசம்பந்தர் செத்தாரை மீட்டுங்கே எழுப்பியிடல் வேண்டும். செத்து போன சாம்பலா இருந்த ஒரு பெண்ணை உயிரோட மீட்டாருன்னா சிவநாமத்துக்கு எவ்வளவு பெரிய பெருமைங்க. அதை உலகத்துக்கு காட்டுறதுக்காக வர்றார். இவர் என்ன பண்ணார், நான் ஒருத்தர் கூட்டின்னு வர சாப்பாட்டுக்கு சிவனடி யாரு இல்லைன்னா இன்னைக்கு பட்டப்பட்டினின்னு போனார். இவருடைய நேரம் பாருங்க, ஏன்னா மறைப்பானும் தானே கொடுப்பானும் தானே. இறைவன் தான் ரெண்டுமே செய்யறான். அவனுக்கு பஞ்சகிருத்தியம் பண்றவன் பகவான். என்னன்னா திருஷ்டி சித்தி சிட்டி திதி சம்ஹாரம் திரோபவம் அனுகிரகம். இந்த தமிழ்ல சொன்னா பிறப்பிக்கிறவன், காக்கிறவன், அதுக்கப்புறம் அழிக்கிறவன், மறைக்கிறவன், அருளுகிறவன். இந்த 5 தொழில் இறைவன் செய்கிறான். அதனாலதான் திருவண்ணாமலையில காலையில பரணி தீபம், பஞ்ச அகல் விளக்கு, 5 அகல் விளக்குல தீபம். அவன் 5 தொழில் செய்கிறவன். அவனுக்கு 5 முகம் உண்டு சிவபெருமானுக்கு. பக்தியோஜாதம், அகோரம், ஈசானம், தத்புருஷம். அதுபோல சிவம் என்கிற முகம். இந்த 5 முகங்களை வைத்திருக்கிறார் பகவான் சிவபெருமான். அந்த 5 முகத்தை 5 முக ஜோதியா ஏத்துறோம். அதுக்கப்புறம் ஏகன் அநேகன் இறைவன் காட்டுவதற்காக இந்த 5 முகமும் ஒரே ஜோதியா அந்த மலை மேல ஜோதின்னு ஏக ஜோதியாக ஏகஜோதி 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 அப்படின்னு வள்ளலார் அகவல் பாடல்ல ஜோதி அகவல்ல பாடுறார். அப்படி வானஜோதி வாமஜோதி வாகஜோதி ஞானஜோதி ஏகஜோதி 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 அப்படின்னு பாடுறார். கடைசியில ஏக ஜோதியா அண்ணாமலையில பார்க்கிறோம்.
அப்படி பகவான் என்ன பண்ணார், நேரம் வந்தார். அன்னைக்கு அவர் ஒரு திருநீர் எட்டவர் அந்த கிராமத்துல கிடைக்கணுமே, ஒரு சந்து வந்தெல்லாம் போய் தேடுறார், ஒத்தம் கூட கிடைக்கல. ஏன்னா இவர் மறைச்சு விட்டார். ஏன்னா அன்னைக்கு இவர் திருநீர் எட்டுன்னு வந்திருக்கார். இன்னைக்கு இவர் வீட்டுல சாப்பிடாம போறது இல்லைன்னு இவர் கங்கணம் கட்டின்னு வந்திருக்கார், கையில உடுக்கு அடிச்சுன்னு. இந்த சத்தத்தை கேட்ட உடனே எப்படி ஒரு சிங்கம் புறப்பட்டா சிறு நதிகள்லாம் பதுங்குமோ அது மாதிரி மற்ற திருநீர் எட்டவெல்லாம் காணாம போயிட்டான் பூரா. இவன் மட்டும் வந்திருக்கார். அப்போ இவ சொல்றா, சந்தனத்தாதி என்ன ஆச்சரியம் பாருங்க, எங்க வீட்டு எஜமானர் பரஞ்சோதியாங்கிற சிறு தொண்ட நாயனார் இன்னைக்கு ஒருத்தரை சிவனடியார உண்ண வைக்கணும்னு தேடிந்து போயிருக்கார். ஆனா இது வரைக்கும் வீடு திரும்பலைங்க, ஒருத்தர் கூட திருநீரிட்டவன் கிடைக்கலங்க இந்த கிராமத்துல. ஆனா அந்த அவர் வணங்கக்கூடிய ஈசனே அனுப்பி வச்ச மாதிரி வந்திருக்கு. ஈசனே வந்திருக்காருங்க. ஆனா அவர் சொல்றா, ஈசனே அனுப்பினான். சில பேர் சொல்றா பாருங்க, மாத்த கட்சியில காசு இல்லாத போது யாராவது வந்து பெரியவா வந்து சுருக்குமடியில இருந்து பாட்டியை எடுத்து ஒரு 10 ரூபா கொடுத்தா தெய்வமே வந்தா மாதிரி வந்தாங்கன்ற பாருங்க. ஏன்னா கொடுக்க சிவனுண்டு குறைவில்லை பட்டுன்னு சொல்ற. யாராவது கட்ட நேரத்துல கை கொடுத்தான்னா அவன் தாங்க ஈசன், வேற யாரும் கிடையாதுங்க. மனித ஒருவரை வந்த ஈசன் அவன். அப்ப இவ சொல்றா, இது தம் பெரிய பேரென்றே மிக மகிழ்வார் இனி தாழார். அவருக்கு இந்த விஷயம் தெரியாதுங்க. அவரு சொந்த பொங்கல்லாம் போய் யாராவது சிவனடியா கிடைக்க மாட்டான் தேடின்று அலப்பாஞ்சின்னு இருக்கார் பாவம். ஆனா வீடு தேடி இப்படி ஒரு உடுக்கையை எடுத்துண்டு தலைமாலை அணிஞ்சுண்டு ஜாமுடி போட்டுண்டு திருநீர் அணிஞ்சுண்டு காலில் சதங்க எடுத்து திருச்சூர் சிவனே வந்தாவே வந்திருக்கீங்களே தவக்கோலத்துல. இப்படி ஒரு அடியார் கிடைச்சிருக்காருன்னா ஒரு செகண்ட் நிக்க மாட்டாருங்க, உங்களுக்காக ஓடி வர. நீங்க உடனே வீட்டுக்குள்ள உட்காருங்க, கிடைச்சதை விட்டக்கூடாது, கிடைச்ச ரத்தனத்தேனே வந்து உட்காருங்கன்னா. உடனே இவர் சொன்னார், அம்மா உள்ள யார் இருக்கான்னா வெண்காட்டு நங்கை கிட்ட போய் வேகமா சொல்ற, அம்மா நம்முடைய வீட்டு எஜமான் ஒரு திருநீரட்டு அடியார் தேடின்னு போயிருக்காரு அமுது படைக்கிறதுக்கு இன்னைக்கு. ஆனா சிவனே நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி ஒருத்தர் அடியார் வந்திருக்காருமா, அவரை விட்டாது உட்கார வைதான். உடனே அவள் ஓடி வந்து தன்னுடைய வாயெல்லாம் அலம்பிட்டு கை காலெல்லாம் அலம்பிட்டு, சுவாமி வராதவர் வந்திருக்கேன், நீங்க வரணும், எங்க வீட்டுக்குள்ள உட்காரணும், இது எங்களுக்கு கிடைச்ச பெரிய பேரு, என் சுவாமி இதோ நொடியில வந்துருவார், சாட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு அவரை வரவழைச்சு உட்கார வைக்க சொன்னார். அவர் சொன்னார், அம்மா வீட்டுல ஆண் இல்லாத இடத்துல ஒரு பெண் பிள்ளை தனியா இருக்கான்னா நான் இருக்கிறது இல்லை. நான் ஏன்னா துறவி உற்றும் பிறந்தவன். இவர் காமகோட்டி இல்லையா, காமகோட்டியே வந்திருக்கார். அவர் எந்த காமம் என்ன பண்ணும், காமத்தினுடைய எல்லை காமகோட்டி. அப்படி காமகோட்டியானே வந்திருக்கிறான். ஆனா அவர் சொல்றார், லோக தர்மத்தை சொல்றார். ஒரு வயது பெண் பிள்ளை ஒரு வீட்டுல இருக்காருன்னா அங்க அவருடைய கணவனோ அண்ணனோ மனைவியோ அப்பாவோ யாரோ ஒரு ஆண் துணை இல்லாத ஒரு பெண் வீட்டுக்குள்ள புறத்தே ஒரு ஆண் போய் அங்க உரிமை பாராட்டக்கூடாது என்று ஒரு மனு தர்மத்தை ஈசன் எடுத்து சொல்றார். அதனால நான் இங்க இருக்க மாட்டேன், நான் அதனால உன் கணவனார் வந்தா சொல்லு, இந்த செங்காட்டங்குடியில கணபதீஸ்வரம்னு ஒரு தேவார தலம் இருக்கு, அங்க ஒரு ஆத்தி மரம் இருக்கு. மிக செங்காட்டங்குடியில ஒவ்வொரு தலத்துக்கு ஒரு விருட்சம் இருக்கும் இல்லையா, செங்காட்டங்குடிக்கு ஆத்தி மரம் தான் விருட்சம், தல விருட்சம். அந்த ஆத்தி மரத்தடியில உட்கார்ந்துருப்பேன்னு சொல்லு, என்னை அங்க வந்து பார்க்க சொல்லு. நான் வந்து தேடினா கிடைக்க மாட்டேன், நானா தேடி வந்தா கிடைப்பேன். தேடி கண்டு கொண்டேன் உள்ள தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனோ தேடி தேடனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன். உங்களை தேடி நான் அவர் போயிருக்காரு, அவர் தேடி நீங்க வந்திருக்கீங்களே. அதான் இறைவன் சொன்னார், என்ன நீ தேடினா கண்டுபிடிக்க முடியாது, உள்ள தேடு, நான் உள்ளே இருக்கேன் சொன்னார். அப்ப அகத்திலும் உள்ளான் புறத்திலும் உள்ளான். உன் அகத்துக்கு நான் தேடி வந்திருக்கேன், என்ன தேடி புறத்தை அவன் போயிருக்கான். இப்ப நான் அவனை தேடி நான் புறத்த போறேன், அவன் அகத்துக்கு வந்தாலும் புறத்தை அனுப்பு. இன்னும் ஒரு விளையாட்டு பாருங்க, திருவாத்தி மரத்தடியில உட்கார்ந்து போய் அனுப்பி வை. உடனே அடியேன் உயிந்தேன் அப்படின்னு ஓடி வந்தார். நேர சிறுதுண்ட நாயனார் வந்த உடனே இந்த விஷயத்தை சொன்ன உடனே அடியேன் உயிந்தேன், நான் வாழ்ந்து போனேன், நீ ஆளே கிடைக்கலன்ற பொழுது ஒரு சிறுதுண்டருக்கு இப்படி ஒரு ஈசனே கிடைச்சார் போல, ஈசனடி போற்றி எந்த அடி போற்றின்னு தேர்தனடி போற்றி சிவன் சேவடி போற்றி மாய பிறப்பருக்கும் அண்ணனடி போற்றின்னு ஓடி வந்துட்டார். வந்து அப்படியே கீழே விழுந்து நெடுஞ்சான் கிடையா ஆத்தி மரத்தடியில குருந்த மரத்தடியில எப்படி மணிவாசகர் ஆண்டாரோ அது மாதிரி ஒரு உட்கார்ந்துருக்கார் குருநாதர் மாதிரி செங்காட்ட முடியல ஈசன் அப்படியே
அவர் காலடியில போய் தவான்னு விழுந்தார். மேல போட்டிருக்கிற இந்த பத்திரத்தை எடுத்து கீழே நெடுஞ்சான் வினையா போட்டு அடியேன் உய்ந்தேன் ஓன்னு அழுதார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னறி குய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயம். விழுந்தார். உடனே யாரா நீ எழுந்துடுறான் அப்படின்னாரு சுவாமி. உடனே எழுந்த உடனே, ஓ நீதான் நின்ற தொண்டர் தமை நோக்கி நீரோ பெரிய சிறு தொண்டர் என்று திருவாய்மலர்ந்தருள இறைவர் தம்மை தொழுது உரைப்பார். ஓ நீதான் அந்த பெரிய சிறு தொண்டனா அப்படின்னு சுவாமி தன் அருள் வாக்கால கேட்கிறார். ஏண்டா சிறு தொண்டன் பெருமை பீத்திக்கிறியே, அந்த பெரிய சிறு தொண்டன் நீதானா? நீ சிறியவனா பெரியவனா? இன்னும் நீதான் பெரிய சிறு தொண்டன் சொல்றாளே, என்ன பெரிய சிறு தொண்டன் அப்படின்றா பாருங்க. அவர் கேட்கிறார் அதை ஏளனமா, நீதான் பெரிய சிறு தொண்டனா? அப்ப அவர் வினயமா சொல்றார், புதிய நீ சாதனத்தால் முன்போட்ட போதே நாயினும் நாதனடியார் கருணையினால் அருளி செய்வார் நான் என்றே. ஐயா மன்னிக்கணும், நான் எப்போ என்ன தொண்டன் கூட சொன்னதில்ல, சிறு தொண்டன் சொல்றேன். திருவாரூர் பிறந்தார்கள் அடியாருக்கும் அடியேன், முப்போதும் திருமேனி திண்டுவாருக்கு அடியேன், முழுநீர் பூசிய முனிவருக்கும் அடியேன், அப்பாலும் அடி சார்ந்தார் அடியாருக்கும் அடியேன், ஆரூரில் அம்மானுக்கால பக்தராய் பாடுவார்கள் அடியாருக்கும் அடியேன், பரமனையே பாடுவார்கள் அடியாருக்கும் அடியேன், சித்தத்தை சிவன்பாலை வைத்தாருக்கும் அடியேன். அழகா பாடுறார் சுந்தரமணி சுவாமிகள் திருத்தொண்ட தொகையில. திருநீர் வச்சிருந்தா அவருக்கு நான் சிறு தொண்டன் ஐயா. ஒரு பக்தியில தொண்டு பண்ணா விளக்கேத்தி வச்சான்னா, தெய்வத்தமை பக்த சபையில கோலம் போட்டா விளக்கேத்தி வச்சா, தீர்த்தம் கொண்டு வச்சா, புஷ்பத்தை கட்டினா அவருக்கு நான் சிறு தொண்டன் ஐயா. எல்லாரும் உட்கார்ந்து கதை கேட்டா அவளுக்கு நான் சிறு தொண்டன் ஐயா. கதை சொன்னா அவருக்கு நான் சிறு தொண்டன் ஐயா. ஒரு சுண்டல் பேக் பண்ணி கொடுத்தா அவருக்கு சிறு தொண்டன் ஐயா. நான் இப்படி எல்லாருக்கும் சிறு தொண்டன், ஈசன் அடியாருக்கெல்லாம் என்றுதான். பூதி அணி சாதனத்தார் முன்போற்ற போதே நாயிடும். நான் நெத்தி நிறைய திருநீர் அடிஞ்சுட்டு சிவபெருமான போய் வணங்குற அந்த தவம் இது வரைக்கும் நான் பண்ணதே இல்லை. தன்னை சொல்றார், நான் அப்படி பண்ணலே. ஆனா அது மாதிரி செய்யறவாளுக்கெல்லாம் காலில் விழுந்து வணங்கி அவளுக்கு ஏதேனும் சாப்பாடு போடுற ஒரு சின்ன கருணையை இறைவன் எனக்கு, இறைவனை வாழ்த்தக்கூடியவரை வாழ்த்தக்கூடிய கருணை வந்ததுனாலே என்னை எல்லாரும் என்ன சொல்றார், நாதன் அடியார் கருணையினால் அருளி செய்வார் நான் என்றே சிறு தொண்டன். இறைவன் அடியாருக்கெல்லாம் அன்னம் பாலிக்கிறதுனால அவர்கள்லாம் சேர்ந்து வச்ச பட்ட பேரு இவன் சிறு தொண்டன் அப்படின்னு என்ன அவா கூப்பிடுறாளே தவிர இந்த பட்ட பேரை நான் போட்டுக்கலே அப்படின்னு. உடனே சொன்னவண்ணே, அப்படின்னா உனக்கு இன்னைக்கு வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படித்தானே? ஐயா வேணும் ஐயா அப்படின்னோடனே, நான் வரட்டுமா அப்படின்னாரு. ஆஹா என்ன தவம் இது, கிடைக்காம ஈசனே வந்திருக்கான்னா தேடி. ஒரு வெள்ளிக்காத்து கிடைக்காதான்னு அவனுக்கு வைரக்கல் கிடைச்சா எப்படி சந்தோஷப்படுவானோ. லாட்ரி சீட்டில் கடைசி நம்பர் ஒத்து போய் கடைசி பரிசா ஒரு 100 ரூபாய் கிடைக்காதா, 1 ரூபாய் டிக்கெட் வாங்கினவனுக்குன்னு முதல் பரிசு 10 கோடி விழுந்தா எப்படி பரிசு அவன் மகிழ்வானோ, அது மாதிரி ஐயா நீரே வந்தீர்களா, கைலைநாதனே வந்தனா மகிழ்வேனா. அவர் சொன்னார், இல்ல நீ கூப்பிட்டா நான் வந்துருவேன், ஆனா எனக்கு சில கண்டிஷன்லாம் இருக்கு, அந்த கண்டிஷன் என்னை ஃபுல்ஃபில் பண்றதா இருந்தா நான் வரேன்னா. என்ன கண்டிஷன்னா, நான் தினந்தோறும் சாப்பிட மாட்டேன், 6 மாசத்துக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுவேன். இவன் சொல்லுவான், நான் ஒரு நாளைக்கு 6 வேளை சாப்பிடுவேன்னு. நாமெல்லாம் ஒரு நாளைக்கு 6 வேளை சாப்பிடுவோம், அவர் 6 மாசத்துக்கு ஒரு வேளை சாப்பிடுவேனா. இது திருத்தொண்ட தொகையில சொல்றார், புரியும் தொண்டீர் 20 கழிந்தார் பசுவித்தி உண்பது உரிய நாடும் அதற்கின் நூல் உட்பட அரிதாமுவக்கின்றார். அதாவது 20 கழிந்தால் 20 அப்படின்னா 20னா 320 அப்படின்னு பேரு. இந்த 320னா 6 மாசம். 20 அப்படின்னா அதாவது 2 திங்கள். ஒரு திங்கள் அப்படின்றத தூன்ற வார்த்தையினால சேர்த்தார். 2 தூ அப்படின்னா 2 திங்கள், திங்கள்னா மாதம், 20 அப்படின்னா 2 திங்கள் 2 மாசம். அதுபோல 3 20 அப்படின்னா 2 மாசமா 3 தரம் சேர்த்துட்டா 6 மாசம்.
அப்ப 6 மாசத்துக்கு ஒரு வேளை தான் நான் சாப்பிடுவேன். அது இன்னைக்கு நீ பண்ண பாக்கியம். நான் 6 மாசத்துக்கு ஒரு வேளை சாப்பிட்றேன் பார், அந்த நேரத்துக்கு உங்க வீட்டு தேடி நான் வந்திருக்கேன் அப்படின்னா எவ்வளவு பெரிய பாக்கியம். இறைவனே 6 மாசத்துக்கு ஒரு சாப்பிட்ற நேரத்துல செங்காட்டமுடைய சிறுதொண்ட நாயனார் வீட்டுக்கு வரான்னா இது சொன்னா ஐயா பெரிய பாக்கியம் எனக்குண்ணா. ஆனா நீ நினைக்கிற மாதிரி இந்த மரக்கறிலாம் சாட மாட்டேன். சொல்லார் புரியும் தொண்டீர் மூவிருபது கழிந்தார் பசுவிழ்த்திட உண்பது. ஒரு பசுவின் கரியதான், அதுவும் புதியதா இருக்கணும், அன்று சமைத்ததா இருக்கணும், அப்படிதான் சாப்பிடுவேனா. இவர் சொன்னார் என்கிட்ட 3 விதமான பசு இருக்கு. என்னன்னா, நான் ஆடு வளர்க்கிறேன், கோழி வளர்க்கிறேன், மாடு வளர்க்கிறேன். 3 நிறைகள் இருக்கு. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் பசு தாங்க, மனிதன் உள்பட. ஆனா ஒருத்தன் தான் பதி, அதனாலதான் அவனுக்கு பசுபதினு பேரு. மிக திருக்கருவூர் ஆணிலையில சுவாமிக்கு பேரு பசுபதீஸ்வரர் அப்படின்னு பேரு. நாம எல்லாரும் பசுக்கள் தான், நமக்கு நரப்பசுன்னு பேரு. சாதாரண கோபாலதாக்கு பசுன்னா நாம நரப்பசு, நரமாய் இருக்கிற பசு. நமக்கெல்லாம் பதி பரமன், அதனாலதான் அவனுக்கு பசுபதி அப்படின்னு பேரு, பசுபதீஸ்வரர். அப்ப இவர் சொல்ற என்கிட்ட 3 பசுக்கள் இருக்கு. ஆடினம் என்கிற பசு இருக்கு, ஆவினம் என்கிற பசு இருக்கு, அது போல கோழி இனம் என்று இனம் உடைய பசு இருக்கு. இந்த 3 பசுக்கள்ல உங்களுக்கு எது விருப்பம்னு சொல்லுங்க, அதுல ஒண்ணு சமைச்சு வைக்கிறேன் அப்படின்னார். பண்பு மிக்க சிறு தொண்டர் பரிபகண்டு பயிரவரும் நண்பு மிக்கீர் நாம் உண்ண படுக்கும் பசுவும் நரப்பசுவாம் உண்பதஞ்சு பிராயத்துள் உறுப்பில் மறுவில்லதோர் இன்னம் முன்சி நோவில் வேலறிந்தார் போலும் புகழ்வதொன்று என்றார். ஐயா நான் 6 மாதத்துக்கு ஒரு வேளைதான் சாப்பிடுவேன். அதுவும் நரப்பசுனா ஒரு குழந்தை கறி, பிள்ளை கறி தான் சாப்பிடுவேன். அந்த பிள்ளையும் 5 வயசு தாண்டாத பிள்ளையா இருக்கணும். இவரு பாருங்க 3 வயசு தான் இருக்கணும். எப்படி கேட்கறா பாருங்க. 5 வயசு தாண்டாத இளம் பிள்ளையா இருக்கணும். அந்த பிள்ளைக்கும் எந்த அவயத்திலும் நோய் இருக்கக்கூடாது, குற்றம் குறையக்கூடாது. ஒரு கண்ணு குருடா இருக்கிறது, ஒரு விரல் ஊனமா இருக்கிறது, ஒரு கால் இல்லாம இருக்கிறது, இந்த மாதிரிலாம் குறை இருந்தா அது ஆகாது. நல்லா பரிபூர்ணமா இருக்கிற ஒரு பால குழந்தையா இளம் பிள்ளையா இருக்கிற நரக்கறி தந்தால் சாப்பிடுவேன்னா உடனே சொன்னா நீங்க சாப்பிட்றதா இருந்தா என்னால எதுதான் படைக்க முடியாது. காண்பாரார் கண்ணுதலார் காட்டாக்காலே என்கிறார் ஐயாரப்பருடைய தலத்திலே திருவையாத்துல நாவுக்கரசு நாயனார். நீங்க கண்ணு காட்டிட்டா எதுவும் எனக்காகும். சித்தன் சிவன் போக்கு, சிவன் சொல்லிட்டான்னா அதை தடுப்பார் உண்டா, தானே கிடைக்காதா. அந்த தைரியத்துல சொல்றார் நீங்க விரும்பினா அது என் மனையில கிடைக்கும்னு விட்டார். தைரியத்துல சொன்னார் இருமான் திருப்பன் கொலோ ஈசன் பல்கணத்தெல்லப்பட்டு சிறுமான் ஏந்தி தன் சேவடிக்கு சென்று இருமான் திருப்பன் கொலோ. ஈசன் அடியாராய் சிவன் அடியில போய் உட்கார்ந்துட்டன்னா எது கேட்டாலும் கிடைக்குங்க. அவன் இல்லைன்னு சொல்ல மாட்டான். இல்லாம சொல்லி ஒருவதம்பால் இழிவுபட்டு செல்லாமை நினைவுறேன் அபிராபட்ட சொல்றார். இல்லேன்னு ஒரு வார்த்தை யார்கிட்ட வராதுன்னா உண்மையான பக்தி அம்பாட்ட இருந்தா அவ இல்லைன்னு சொல்ல மாட்டா, எல்லாம் கிடைக்கும். அவன் சொன்னா நீங்க சொன்னா கிடைக்குங்க, நீ தைரியமா வாங்க நான் பண்றேன்னா உடனே அப்படின்னா போய் ரெடி பண்ணு நான் பின்னாடியே வரேன்னா கொடுத்த வாக்கு மாறக்கூடாது, போய் ரெடி பண்றேன். நேரம் வெங்காட்டு வெங்கைகிட்ட போய் அவர்கிட்ட விஷயத்த சொல்லிட்டான். சொன்னா அந்த மாதிரி அழனுமே. அவ ஆச்சரியமா கேட்கிறா, ஒரு குறை இருக்கக்கூடாது சொல்றீங்க, 5 வயசுக்குள்ள இருக்கணும்ன்றீங்க, இளம்பிள்ளையா இருக்கணும்ன்றீங்க, எல்லாத்துக்கும் மேல ஒரு கண்டிஷன் போட்டார். அந்த குழந்தைய அம்மா பிடிச்சுக்கணும், அப்பா குளிப்பாட்டணும், அவா கையால வெட்டணும்னா. இதெல்லாம் நடக்கிற காரியமா? இதெல்லாம் சொல்றாரு அவர். இத்தனை கண்டிஷன் போடுறார். இதெல்லாம் சொன்ன உடனே அவர் சொன்னா இத்தனை கண்டிஷனோட ஒரு குழந்தைய எங்க போய் தேடுவீங்கன்னா அவப்பா ரொம்ப அப்பாவியோ. அதெல்லாம் சொல்றா ஒரு அம்மா பிடிச்சிருந்து அப்பா வெட்டுறதுக்கு 5 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு குழந்தை இந்த கிராமத்துல இப்ப போய் எங்க போய் தேடி கொண்டு வருவீங்கன்னா உடனே அவர் சொன்னார் அது முடியாது, தெரியுது இல்லையோ, இது ஒன்னால மட்டும் இல்ல, இந்த உலகத்துல யாரால முடியாதுன்னுட்டார். இது சேர்க்க அழகா சொல்றார். ஒன்னால மட்டும் இல்ல, இந்த உலகத்துல யாராலுமே முடியாது, ஆனால் ஈசன் நினைத்தால் நம்மால் முடியும்னா.
அப்போ என்ன பண்ணணும்னா உன் பிள்ளைய போய் கூட்டிட்டு வா பள்ளிக்கூடத்துல இருந்து, அவனையே நாம் ஈசனுக்கு கரியாக்குவோம் அப்படின்னுட்டான். உடனே அம்மா சொன்னா, ஓ இப்படி ஒரு வழி இருக்குன்னு நான் மறந்தே போயிட்டேனே, நான் திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் பெருவாக்கும் பீடம் பெருக்கும் சொல்றாரு இல்லையா? அப்போ இதெல்லாம் ஞாபகப்படுத்துறது ஈசன் தாங்க. சொன்ன உடனே நம்ம அழவே இல்லை, உற்சாகமா சொன்ன, ஆகா ஈசன் அடியாருக்கு மிஞ்சின அந்த பிறவி உண்டாங்க. அப்போ அந்த பாக்கியம் நம்ம பையனுக்கும் கிடைச்சிருக்கா, போய் பள்ளிக்கூடத்துல இருந்து அழிச்சுன்னு வாங்க அப்படின்னு ஒண்ணு நேர போனாள். பையனை கூட்டின்னு வந்தாள், அலங்காரம் பண்றாள். ஈசனுக்கு ஆக்கிற பண்டம்ன்றதுனால குஞ்சி திருத்தி முகம் துடைத்து கொட்டை அரைஞான் துகள் நீக்கி மஞ்சள் அழித்து அதற்கிறங்கி மையின் கண்ணில் மருங்கொதுக்கி பஞ்சி அஞ்சும் மெல்லடியால் பரிந்து திருமஞ்சனமாட்டி எந்தலில்லா கோலம் செய்தெடுத்து கணவர் கையில் கொடுத்தார். இந்த சின்ன குழந்தை, 3 வயசு குழந்தை, பள்ளிக்கூடத்துல இருந்து அம்மான்னு ஓடி வந்தான். அவனுக்கு என்ன ஆச்சுன்னா, இன்னைக்கு 2 பீரியடு கட்டு, குழந்தைக்கு ஒரு பீரியடு கட்டு, வீட்டுக்கு போறான்னா ஏதோ பர்த்டே பார்ட்டி போல இருக்குன்னு வேகமா ஓடி வரும். ஆனா இவனுக்கு பர்த்டே இல்லை, இன்னைக்கு தான் டெத் டேன்னு அந்த குழந்தை தெரியல. அவன் என்ன பண்ணா, 2 பீரியடு முன்னாடியே அம்மா அப்பா அழிச்சுன்னு போறா, ஏதோ பர்த்டே வைக்க போறா பிறகு பார்ட்டின்னு அம்மான்னு ஓடி வந்தான். அவன் வந்த உடனே அவனுக்கு அழகா அந்த கொண்டைகள் எல்லாம் திருத்தி அவனை குளிப்பாட்டி மஞ்சனமாட்டி பொட்டு வச்சு அழகான புது சொக்கா எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி கணவனார் கையில கொடுத்து, உங்ககிட்ட என் செல்வத்தை கொடுத்து நீர் என்ன பண்ண முடியுமோ செய்யணும். இந்த குழந்தை ஈசனர் ஆக்கிற செல்வம்னு எப்பவுமே ஒரு குழந்தைய அலங்காரம் பண்ணா எப்பேற்பட்ட அம்மா அப்பாவுக்கு கொஞ்சணும்னு தோணும், வாரி முத்தமிடணும்னு தோணும். அப்படி வாங்கி அப்படி முத்தம் கொடுக்க போனார். பட்டுன்னு தோணித்தாச்சு, என்ன மரமண்டே, இறைவனுக்கு ஆக்கிற பண்டத்தை நாம எச்சில் வாயால முத்தமிடலாமா, அது அனுச்சிதமாகி விடமாதான். 10ஆம் திருமுறை திருமுறை சொல்ல, ஆசூசம் ஆசூசம் என்பீர் அறிவில்லார், ஆசூசமாவது யாரும் அறிவிலார். ஆசூசம்னா எச்சில், எச்சல் பட்டதை இறைவனுக்கு வைக்கக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்றீங்க. இந்த உடம்பே அம்மா அப்பாவோட எச்சில் தானடா, திருமுறை 10ஆம் திருமுறை சொல்றார். அப்படி ஒரு சொல்றார், ஒரு இறைவனுக்கு படைக்கிற பண்டத்தை நம்ம எச்சில் பண்ணி சேர்க்கலாமா அவருக்கு? நாளாரில் கண்ணிடந்து அப்பவல்லே நல்லே நீ நானினி சென்று ஆடாவது எப்படியோ காலத்தி அப்பனுக்கேன்னு பட்டினத்தார் பாடுறார். ஒரு கண்ணப்ப நாயனார் 6 நாள்ல அந்த பன்றி மாமிசத்தை கடிச்சு கடிச்சு பார்த்து கொடுத்தாரே, அது சுவை மிக பண்டமா ஈசன் இடத்துல 6 நாள்ல அவர் 63 அடியார்ல ஒருத்தராக்குறியா? ஆனா அவன் தெரியாம செய்தா, தெரிந்து வேதம் படித்தும் செய்யக்கூடாது. இவர் சமஸ்கிருத வேதம் படிச்சிருக்காரு. அதனால சொன்னா எச்சில் பண்டத்தை இறைவனை காக்கக்கூடாது, மூக்கு முகர்ந்து கூட வைக்கப்படாது. சில பேர் 2 ரூபா ஊதத்தி வாங்கிட்டு கோவில் வாசல மூக்குல வச்சு இழுத்து பார்ப்பான், வாசனை வருதாரு. நீ வாசனை பார்த்து சுவாமிக்கு போடுறதாது, அதெல்லாம் பண்ணவே கூடாது, இது பாப்பம். அப்படியே இவர் சொல்றார், முத்தமிட்டா அது அனுச்சிதமாகும்னு அப்படியே அதை அழகா பண்ணி சந்தனத்தாதி இடத்துல கொடுத்து அறிந்து மாதா பிடிக்க வெண்காட்டு நங்கை பிடிக்க அவர் அறிந்து இந்த குழந்தையை கரிசமைத்து ஈசனை போய் ஓடி அழிச்சுன்னு வர்றார். வந்த உடனே இலைய வேக வேகமா பரிமாறி எல்லாத்தையும் பரிமாறி ஈசனை உட்கார வச்சு காலம்பி கையலம்பி தண்ணீர் தெளிச்சு சாப்பிடுங்கோன்னா. அப்ப சொன்னா, நான் தனிச்சு சாப்பிட்டு எனக்கு பழக்கமே கிடையாது, அதனால கூட யாராவது சிவனடியார் உட்கார்ந்து சாப்பிடுவேன். இவர் பார்த்தார், என்னடா இது, நீ ஏற்கனவே சிவனடியார் கிடைக்கலன்னா கிடைக்காத நீங்க கிடைச்சிங்கன்னு பார்த்தா திருப்பி ஒரு சிவனடியார் ஆயிடுச்சுவானா, அப்ப எதுக்கு உனக்காக என் பிள்ளைய நான் காவு கொடுத்துக்கணும்? ஏதோ ரோட்ல போடுறவனை பிடிச்சின்னு வந்து திருநீர் இட்டு விட்டு சாப்பாடு போட்டிருக்க மாட்டேன் நான். அவர் சொல்றாரு, ஐயா இன்னைக்கு தேடியும் கிடைக்காம நீங்க கிடைச்ச தேடாமல் கிடைத்த திரவியம் என்று மகிழ்ந்தேனே, இப்ப மறுபடியும் முதல்ல இருந்தா ஒருத்தரை தேடுனா நான் எங்க போவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வாழ்ந்தே போவேன், உங்களை சாப்பிட விடாம நான் இங்கேருந்து போக மாட்டேன்னு வேகமா போனார். திருநீர் எடுத்தார், உடம்பு நெத்தியில நல்லா அள்ளி பூசினார். ஐயா திருநீர் எட்டவரெல்லாம் ஈசனடியார் என்றால் நானும் ஈசனடியார் தானே, நான் உம்மோடு உட்காந்து சாப்பிடலாம். எந்த தந்தைக்கு வரும்? பெற்ற குழந்தையை சமைத்து வைத்து அவன் சாப்பிடாத போயிடக்கூடாதுன்னு தானும் பக்கத்துல உணவு இருந்துவதற்காக திருநீர் எட்டார். உன்னை ஈசன் சொன்னா, உன்னை விட சிறந்த ஈசனடியார் சிவனடியார் இந்த உலகத்திலே கிடையாது யாருன்னுட்டான். உண்மைதானே இது? தன் குழந்தைய காவு வாங்கி தானே உட்காந்து ஒரு தகப்பன் சாப்பிடுவானா? அதுக்கு எவ்வளவு பெரிய நெஞ்சுரம் இருந்திருக்கணும்.
கல் நெஞ்சு. கல்லும் ஒரு நாள் கரைந்துருகும் என் கல்லும் கரைந்துருகவில்லையேனா அப்படி அற்புதமா பாடுகிறார். கணமதுர கல்லும் கரைந்துருக என்று கந்தரானுபூதியில பாடுறார். நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்துருக பஞ்சக்கரபானை பதம் பணிவாள். நெஞ்சு கல்லு நெகிழும்படியாக பாடணும். இப்படி உருகிறார் அப்படியே. ஐயா நீ சாப்பிடணும், அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், எந்த எக்ஸ்டெண்ட் போ. திருநீரை எடுத்து வேகமா பூசினார். அம்மா உட்காரு, நானும் இவரோட கூட சேர்ந்து சிவனடியார். உன்னை போல ஒரு சிவனடியார் இந்த உலகத்துல பார்த்ததே இல்லடா. பெத்த பிள்ளையை தின்றதுக்கு வந்து உட்காந்துருக்கே, உட்காடுறா அப்படி விட்டார். அவர் ஏளனமா பேசுறார். இவர் ஆனா சாப்பிட்டா போதும் உட்கார்ந்து விட்டார். மடமடான்னு ஒரு இலையை அறுத்துன்னு வாழ்ந்தார், போட்டார், தண்ணியை தெளிச்சார், எல்லாத்தையும் பரிமாறினார். தமக்குன்னு எடுத்து வாயில போட போனார். ஈசன் தடுத்தார். ஏண்டா படுபாவி, நான் 6 மாசத்துக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுவேன், அவ்வளவு அகோர பசியோட வீட்டுக்கு வந்தேன். ஆனா வந்த விருந்தாளி நானே என்ன கை நினைக்கல, நீ அதுக்கு முன்னாடி பாஞ்சு போய் சாப்பிடறதுக்கு போறியே, இப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லைடா. இதெல்லாம் விருந்தோம்பல தெரிஞ்சுக்க வேண்டிய சமாச்சாரம். விருந்து படைச்சா போறாது, விருந்தாளியை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இவன் முதல்ல சாப்பிட்டு பார்ப்பான், நன்னா இருக்கான் நன்னா இருக்கான். சில பேர் சமையல் பண்ணும் போதே உப்பு போட்டிருக்கனால எடுத்து எடுத்து சாப்பிட்டு அப்புறம் சாமிக்கு வச்சு என்ன பிரயோஜனம் அது? அப்போ நாம முதல்ல சாப்பிடக்கூடாது, விருந்தாளியை முதல்ல சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் தான் நாம சாப்பிடணும். ஈசன் சொல்றார், என்னடா இந்த மாதிரி பண்றே, கையை பிடிச்சார். என்னை கூட்டின்னு வந்து உட்கார வச்சுட்டு நீ பாஞ்சு முதல்ல சாப்பிட்றியே, ஒரு நாளைக்கு 6 வேளை சாப்பிட்றவன் நீ, ஆனா நான் 6 மாசத்துக்கு ஒரு வேளை சாப்பிட்றேன், நானே பசி அடைக்கின்னு உட்காந்துக்க, நீ பாஞ்சு சாப்பிட்றியேனா. இவருக்கு என்ன பயம்னா, இன்னும் வேற ஏதாவது கண்டிஷன் போட்டு எழுந்து போயிட்டா என்ன பண்றது? அதனால சீக்கிரம் சாப்பிட ஆரம்பிச்சா ஒரு சாப்பிட்டு முடிச்சா போதும். இப்போ நமக்கெல்லாம் தோணும் இல்லையா, 8 ஆயிடுச்சு, அவர் கதையை முடிச்சா போதும், அடுத்த வாரம் கூட சொல்லிக்கிட்டோம் அப்படின்னு தோணுமே. அது மாதிரி இவர் சாப்பிட்டா போதும் அப்படின்னு இவருக்கு ஆசை, கதை முடிஞ்சா போதும். ஆனா அவர் சொன்னார், எல்லாம் இருக்கு, குடல் இருக்கு, மூளை இருக்கு, கை இருக்கு, கால் இருக்கு, விரல் இருக்கு, நகை இருக்கு, எல்லாம் இருக்கு, தலை எங்கேனா? தலைவனே நீ தான் உட்கார்ந்துருக்கியே, பெரிய தலையே நீ உட்கார்ந்துருக்கியே, இதுக்கு மேல என்ன தலையனா? அவ சொன்னா, வெண்காட்டு நகை சொன்னா, இந்த தலை ஆகாது, என்ன எஞ்சான் உடம்புக்கு தலையே பிரதானம்னாலும் ஊனாக உண்ணும் பொழுது தலையை ஒதுக்கி விடுவார்கள், தலை ஆகாது. அதனால இந்த தலையை சிதைத்து விட்ட, ஏன்னா அகம்பாவம் அது. அந்த அகம்பாவத்தை நாம சாப்பிட்டா இந்த அகம் பாவம் ஆயிடும். அதாவது எந்த கறி சமைத்தாலும் தலையை ஒதுக்கி கறி சமைத்தல். தலையை எடுத்து சமைத்தேன்னு அந்த தாயார் சொல்றார். அவர் சொல்றா, எனக்கு அதெல்லாம் கிடையாது, நான் தலைமாலை சூடக்கூடிய தலைவன், அதனால எனக்கு தலைக்கறியும் வேண்டும், கொண்டு வா, இல்லைன்னா சாப்பிட மாட்டேன், எழுந்துக்கிட்டார். உடனே பதறி போனா. இப்போ வெண்காட்டன் அங்க சொன்னா, அம்மா இந்த மாதிரி ஒரு வில்லங்கமான மனுஷனை கூட்டின்னு வருவேன், எனக்கு தெரியும், அவர் மாதிரி டேர்னிங் பாயிண்டா ஏதாவது ஒன்று கடைசி நேரத்தில் வச்சாருன்னா உன்னுடைய அன்னதானம் கெட்டு போகக்கூடாதுன்னு இது மாதிரி ஒரு பார்ட்டி கேட்டா என்ன பண்றது, நான் ஏற்கனவே அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அவை எப்பேற்பட்ட பாருங்க, அதுவும் ரெடி, கொண்டு வந்து வைங்க. உடனே வச்ச உடனே அப்போவா சாப்பிடுவேன், இப்ப சாப்பிடலாமான்னார். இல்ல இல்ல, நீ உட்கார்ந்துருக்கே, நான் உட்கார்ந்துருக்கேன், உன் பிள்ளை எங்கடான்னார். அவன் தானே இது, 2 வாழைப்பத்துல ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு எங்கடா, அதானே இதுனா. அது மாதிரி சமைத்த பிறகு உன் பிள்ளை எங்கடான்னா அவர் எப்படி சொல்றது? ஆனா அதான் இதுன்னா சாப்பிட மாட்டார் இல்லையா? அதனால என்ன சொன்னா, அவன் இப்போது உதவான், ஏன்னா அவன் வேற மாற்றம் அடைந்திருக்கான், அவனை தான் நீங்க சாப்பிட போறீங்க, ஆனா அவனை நேர பார்க்க முடியாது, இப்படிதான் பார்க்க முடியும், அதனால இப்போது அவன் உதவான்னு மறைமுகமா சொன்னார். அவன் சொன்னா, அப்படிதான் சாப்பிட மாட்டேன், உன் பிள்ளைய முதல்ல கூட்டிட்டு வா, வந்தாதான் சாப்பிடுவேன். இவன் பார்த்தா, என்னடா இது வந்ததுல இருந்தே வில்லங்கமாவே பேசிட்டு இருக்காரு இவர், கடைசியில கையமைத்த பிறகு பிள்ளைய கூட்டிட்டு வா, அப்பதான் சாப்பிடுவேன்றாரு. பிள்ளைக்கு எங்க போவே, 2 பிள்ளை இருந்தா ஒண்ணு போனா ஒண்ணுன்னு கொண்டாந்து நிறுத்திருக்கலாம். இவருக்கு இருந்ததே மடிதவந்த பிள்ளை சீராளன் ஒரு பிள்ளை, அவனை கரிசமைத்த பிறகு, பிள்ளை கரிசமைத்த பிறகு கொண்டு வான்னா எங்க போறதுன்னா, வாசல்ல போய் 2 பேரும் கூப்பிடுங்க, பிள்ளை வருவேன்னா, வருவான் அப்படின்னாரு. உடனே சித்தன் போக்கு சிவன் போக்கு, நம்பினாருக்கு நடராஜன், நம்பாதாருக்கு யமராஜன். இவரை ஈசன் அடியாரா பார்க்கல, ஈசனாகவே பார்த்தார்கள். அதான் மெய்த்தொண்டு சிறு தொண்டானாலும் பெருந்தொண்டு. ஏன்னா அவரை இறைவனாகவே பார்த்தார்கள். அது இறை தந்த வாக்கு. அவர் சொல்றார், நீ வாசல்ல போய் புருஷனம் கொண்டாட்டி கூப்பிடுங்க, பிள்ளை வருவாள், கூட்டிட்டு வான்னா, அப்ப நீர் சொன்னால் நடக்கும். அதுதான் முதல்ல சொன்னார். நீ சொன்னா எது பண்ணாலும் பண்ணுவேனா, அப்போ நீங்க சொன்னா நடக்கும். 2 பேரும் வாசல்ல போனார். சீராளா அப்படின்னு கத்தினார்.
அம்மா வந்துட்டேன்னு ஓடி வந்தான் பையன். அப்படியே வாரி அணைத்தாள் அம்மா. அணைத்து, இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு உள்ள திரும்பி பார்க்கிறாள். பெத்த பிள்ளை இங்க இருக்கான், அப்ப சமைத்தது எங்களான்னு திரும்பி பார்க்கிறோம். அங்க எதையும் காணும், கறியும் காணும், உட்கார்ந்த ஈசனையும் காணுங்க. எல்லாமே மறைஞ்சு போயிட்டார். உடனே பரவசமானாள், ஓடுறாள், அழுறாள், விழுறாள். வாங்கி மகிழ்ந்து படைத்த பின் வணங்கும் சிறு தொண்டரை நோக்கி, இங்கு நமக்கு தனி உண்ண பொன்னாது ஈசனடியாரு பங்கு நின்றார் தமை கொணரு வீரன பரவுவார் பணிந்தருளே ஏங்கி கெட்டேன் அது செய்ய இடையூறு இதுவோ என நின்றார். 6 திங்கள் ஒழித்துன்போம் உண்ணும் அளவு தெரியாது சோறுதானும் முன்பீர் முன்பதன் என்று தம்முடன் தைப்ப மாறின் மகுவு பற்றீரே மைந்தன் தன்னை அழகுமென ஈரும் முதலும் இல்லாதாருக்கு இப்போது தவானவன் என்றார். வையம் திகழும் சிறுதொண்டர் வைத்த மைந்தா வருவாய் என கழைத்தார். தையலாரும் தலைவார் பணிதலை நிற்பராய் தாமழைப்பார் செய்ய மணியே சீராரா வாராய் சிவனாரடியார் யாம் உய்யும் வகையால் உடன் உண்ண அழைக்கின்றார் என்று ஓலமிட கொன்றை மேனியார் தாமும் பாகும் கொண்ட குலக்கொடியும் வென்றி நெடுவேல் மைந்தரும் விரை பூங்க மலஜேவடிக்கு நின்ற தொண்டர் மனைவியார் நீடு மனையும் தம் தகுதியோடு என்றும் பிரியாதே இறைஞ்சி இருக்க உடல் என்று கொண்டு ஏகினார். அற்புதமா கடைசி பாடல் சொல்றார் திருத்தொண்ட புராணத்துல. அந்த உணவும் காணாம போயிடுத்து, அங்க உட்கார்ந்து இந்த வைரவ சன்னியாசியும் காணாம போயிட்டார். இந்த பிள்ளை வந்துருது. இவா 3 பேரும் சோமஸ்கந்த மாதிரி வச்சுட்டு இங்க படைத்த உணவெங்கே, அமர்ந்த சன்னியாசி எங்கேன்னு பார்த்தா அப்படியே கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுன்னு கொடுக்குன்னு வானத்துல இடி முழங்க விடையேறி ஒரு பாகனாக உமா மகேஸ்வரராக முருகப்பெருமானோடு சேவை கொடுக்கிறார். அழகா சொல்ல, கொன்றை வேணியார் தாமும் பாகம் கொண்ட குலக்கொடியும் வென்றி நெடுவேல் மைந்தரும். வேல் மைந்தன்னா வேலாயுதன் முருகப்பெருமான், ஒரு பக்கம் கொன்றை சூடிய சிவபெருமான், மற்றொரு பக்கம் குலக்கொடியான உமையம்மை. இவா 2 பேருக்கு நடுவில் சோமஸ்கந்த மூர்த்தியா வேல் வைத்திருக்கிற முருகப்பெருமான். இவா 3 பேரும் காளை மேல ரிஷப வாகனத்துல ஏறி காட்சி கொடுக்கிறார். கொடுத்ததோடு இல்லாம வரம் கொடுக்கிறார். ஏண்டா, தன்னை கொடுத்து பார்த்திருக்கு, தன் பக்தியை கொடுத்து பார்த்திருக்கு, ஆனா தன் குழந்தையே கொடுத்து சிறு தொண்டனை இன்னைக்குதான்டா பாக்குறே. நீ சிறு தொண்டன் இல்லையடா, உலகத்துல பெரும் தொண்டன். நீ இருக்கிற வர வையத்துல நீடூழி இந்த அறமானது சிறந்திருக்க வேண்டும். இந்த கதையை யாரெல்லாம் சைவ சமய பக்தஜன சபையில உட்கார்ந்து கேட்டாலோ அவ வீட்டுல அன்னபூரணியா நித்தியம் சாப்பாட்டுக்கு குறைவில்லாம அரிசி பருப்பெல்லாம் தானிய வளங்கள், நீர் வளங்கள், நில வளங்கள்னு பாத்திரங்கள் எல்லாம் பெருகி வழிய வேண்டும். அறங்கள் முப்போதும் அவர்கள் வீடுகள்ல இந்த கதையை கேட்டவருக்கே வரணும். அது மாதிரி ஒரு சிறந்த பணியை நீ சிறு தொண்டனாக இந்த கணபதீச்சரத்துல பண்ணே, நீ என்னுடைய கடல்ல சிவலோகத்துல வந்து கடைசியில சேரணும். இந்த கதையை கேட்டவாளும் வையத்துளே தனவான்களாக இருந்து சிவனடியார்களுக்கு அன்னம் பாலித்து அந்த அன்னம் பாலித்த புண்ணியத்தினால் தம் குலம் நீடு வாழ்ந்து வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்த பின் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சிவலோக சாநியத்தை அவர்கள் பெற வேண்டும் என்று சிவனடிக்கு மங்களம் பாடி நிறை செய்வோம். வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்கவே ஞானத்தவந்தாள், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கரோகரா, சக்திவேல் முருகனுக்கரோகரா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம்.